வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த கிரைம் த்ரில்லர் நாவல் ஏஜென்ட் அனுஷ்கா சீரீஸின் 3வது நாவலாகும். இந்த கதையை கேட்பவர்கள் ஏஜென்ட் அனுஷ்கா சீரீஸின் மற்ற நாவல்களையும் டிடெக்டிவ் ஆதித்ய விக்ரம் சீரீஸின் நாவல்களையும் கேட்டு மகிழுங்கள். ஏஜென்ட் அனுஷ்கா பாகம் 3 கொலையா. கதையை கேட்க தயாரா? உங்களுடைய ஹெட்போன்களை மாட்டிக்கொள்ளுங்கள். வாருங்கள், கதைக்குள் போவோம். அவன் இறுக்கமாக காரின் ஸ்டேரிங்கை பற்றினான். முடிந்தளவு அழுத்தமாக பிரேக்கை மிதித்தான். அவனுடைய கார் கட்டுப்பாடு இல்லாமல் இன்னொரு காரில் போய் மோதியது. ஒரு குற்றவாளியை பற்றிய தகவலை சேமிப்பதற்காக ஏஜென்ட் அனுஷ்கா போயிருந்தாள். அவள் வேலை செய்யும் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தில் DIS டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற அமைப்பு உள்ளது. அதில் பலவிதமான குற்றவாளிகளை பற்றிய தகவல்கள் சேமிக்கப்படும். இதனால் அந்த குற்றவாளி குற்றம் செய்வதற்கு முன்பே மாட்டிக்கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தீர்க்கமாக நம்பிக்கையை கொண்டிருப்பவன் ஆதித்ய விக்ரம். ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தை தோற்றுவித்தவன். இப்பொழுது அப்படிப்பட்ட தகவல் சேகரிப்பு வேலையைத்தான் அனுஷ்கா செய்து முடித்திருந்தாள். காலையிலிருந்து தொடர்ந்து வேலை செய்ததால் அவள் மிகுந்த சோர்வுடன் இருந்தாள். தேநீர் குடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆதலால் அருகில் இருந்த தேநீர் கடைக்கு போனாள். சாலையை ஒட்டினார் போல் இருந்த அந்த டீ கடையின் பக்கத்தில் தன்னுடைய வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினாள். இறங்கியதும் அவள் தூரத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்தாள். அந்த தெரு முழுவதும் பெரிய பெரிய வீடுகளால் நிரம்பி இருந்தது. எந்த வீட்டின் முன்பு கூட்டம் கூடியிருக்கிறது என்று அவள் பார்த்தாள். பார்த்துவிட்டு, அண்ணா, சக்கரை நார்மலா ஒரு டீ என்று கடைக்காரரிடம் சொன்னாள். தேநீர் வருவதற்காக காத்திருந்தாள். துப்புரவு வேலை செய்யும் 2 பெண்கள் அங்கே வந்தார்கள். அவர்கள் கையில் வைத்திருந்த பெரிய தொடப்பங்களை டீ கடையின் ஓரத்தில் சார்த்தி வைத்தார்கள். அவர்கள் வந்ததும் டீ கடைக்காரர் அவர்களிடம் பேசத் தொடங்கினார். பேசிக்கொண்டே வந்து அனுஷ்காவிடம் தேநீரை கொடுத்தார். என்ன, நாம நினைச்சதை விட கூட்டம் அதிகமா இருக்கே. இருக்காதா பின்ன? அவரோட பையன் ரொம்ப ஷோ விடுறவனாச்சே. எதை பண்ணாலும் பெருசா பண்ணாதான் அவனுக்கு தூக்கமே வரும். தோலை குலுக்கிட்டு அவன் நடக்கிறத பார்த்தா சகிக்கவே சகிக்காது. 2 பெண்களும் மாற்றி மாற்றி தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னார்கள். உங்களுக்கு என்ன, டீயா காஃபியா? சுக்கு காப்பி போடு. இப்ப டீ குடிச்சா சாப்பிட முடியாது. அப்புறம் அவனோட தம்பி வந்தானே? சுக்கு காப்பியை தயார் செய்து கொண்டே கேட்டார் டீ கடைக்காரர். நடக்கும் விஷயங்களை டீயை உறிஞ்சியபடியே பார்த்து கொண்டிருந்தாள் அனுஷ்கா. அவனோட தம்பி வர்றதுக்கு நைட் ஆகுமா? அது வரைக்கும் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கண்டிஷன் அப்படி. அனுஷ்காவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பேசுவதில் ஆர்வம் எழுந்தது. சுற்றி வளைத்து மூக்கை தொடும் வேலையெல்லாம் அனுஷ்காவிடம் கிடையாது. நேரடியாக விஷயத்திற்குள் குதித்து விடுவாள். அவர்களிடமே நேரடியாக விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அதே போல செய்தாள். நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னா எனக்கும் புரியுமில்ல. நீ யாருமா? இந்த ஏரியாவிலே உன்னை பார்த்தது இல்லையே. நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படின்னா சரி. அந்த வீட்டுல ஐயா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரு ஒரு மாதிரியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 2 பசங்க. 2வது பையன் வந்து இந்த ஆளை எட்டி கூட பாக்குறது இல்ல. அவன் அப்படியே அந்த அம்மா மாதிரி. அந்த அம்மா இறந்து போய் ரொம்ப வருஷமாச்சு. முதல் பையன் தான் அப்பாவாச்சேன்னு வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். கண்டிஷன் தாங்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அவருக்கு ஏதாவது உடம்பு முடியாம இருந்ததா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளு நல்லா கல்லு மாதிரி தான் இருந்தாரு. அப்புறம் எப்படி இறந்தாரு? ஆக்சிடென்ட். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே 2 சுக்கு காப்பிகளை கொண்டு வந்து கொடுத்தார் கடைக்காரர். அந்த 2 பெண்மணிகளும் ஆர்வத்துடன் காப்பியை வாங்கி பருகத் தொடங்கினார்கள். தன்னை போலவே வேலை செய்து அவர்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. ஆதலால் அவர்களாகவே பேசட்டும் என்று அமைதியாக இருந்தாள். ஏ பொண்ணு, ஏன் அமைதியாயிட்ட? எப்படி என்ன ஏதுன்னு நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். அனுஷ்கா பேசியதை கேட்டதும் அவர்கள் தங்களுக்குள்ளேயே சிரித்து கொண்டார்கள். வேகமாக காப்பியை குடித்து முடித்தார்கள். எல்லாத்துக்கும் அந்த பையன் தாம காரணம். அவரை நல்லா பாத்துக்கிறதா சொன்ன முதல் பையனா, கண்டுக்காம விட்ட 2வது பையனா? முதல் பையன்தான். பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்பாவை போட்டு தள்ளிட்டான். இதை கேட்டதும் அனுஷ்காவின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது. என்ன சொன்னீங்க? போட்டு தள்ளிட்டானா? அனுஷ்கா கேள்வி கேட்டதும் கடைக்காரர் சுதாரித்து கொண்டார். ஏ ஆத்தா, தேவையில்லாம பேசாம இடத்த காலி பண்ணு. அந்த பெண்மணிகளை அவர் அதட்டி விரட்டலாம் என்று நினைத்தார். நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே தான் பேசுது. இன்னும் உங்க கடைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் இதே விஷயத்தை தான் பேச போறாங்க. நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? அவர் வேற ஒரு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்க? அதுவா, அந்த ஆளு ஒரு தண்ணி பார்ட்டி. பொண்ணுங்களை திங்கிற மாதிரி தான் பாப்பான். அவனுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அந்த ஆளுக்கு பொம்பளை மேல ஆசைன்னா அந்த பையனுக்கு சொத்து மேல ஆசை. இந்த ஆளை போட்டு தள்ளிட்டா எல்லா சொத்துக்குமே நம்ம தானே ராஜான்னு அவன் நினைச்சிருப்பான். அதனால பண்ணிருப்பான். எப்படி இவ்வளவு தூரம் நேர்லயே பார்த்த மாதிரி அடிச்சு சொல்றீங்க? அட, நான் மட்டும் இல்லதாயி, எல்லாருமே இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2வது பையன் வந்து சொத்தை கேட்க மாட்டானா? அனுஷ்கா தான் ஒரு டிடெக்டிவ் இல்லை என்பதை போல அவர்களிடம் சாதாரணமாக பேசினாள். 2வது பையன் வந்தா, நீ அப்பாவை பார்க்கல,
அதனால உனக்கு சொத்து கிடையாதுன்னு அடிச்சு துரத்த வேண்டியதுதான். அவனும் அப்படியெல்லாம் வர ஆள் கிடையாது. அவன் சம்பாரிச்ச சொத்தையே அவன் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆக்சிடென்ட்னு நீங்க தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் போட்டு தள்ளிட்டான்னு எதுக்காக மாத்தி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன் தாயி. அந்த பையன் தான் அவங்க அப்பாவை போட்டு தள்ளி இருக்கணுங்கிறது ஊருக்குள்ள நிலவர பேச்சு. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாத்துக்க. 2 பெண்களும் மாற்றி மாற்றி பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்தார்கள். தங்களுடைய துடப்பங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போனார்கள். கடைக்காரர் அனுஷ்காவை கவனிப்பதற்குள் அவளும் அங்கிருந்து நகர்ந்து போனாள். கூட்டம் கூடியிருந்த அந்த வீட்டை விட்டு சற்று தொலைவில் நின்று கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன்பு அவர்கள் பேசிய விஷயங்களை தன்னுடைய மனக்கண்ணில் ஓடவிட்டு பார்த்தாள். இது ஒரு காசிப். இதை நம்பி நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறது? அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சரியா வருமா? நம்ம தலைவர் ஆதித்ய விக்ரம் இங்க இருந்திருந்தா என்ன யோசிச்சிருப்பாரு? இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கு ஒர்த்தா வெயிட் இருக்கான்னு யோசிச்சிருப்பாரு. இப்ப இந்த கேஸை லைட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. அவருடைய மூத்த மகனே அவரை கொன்னுட்டாருன்னு ஊருக்குள்ள வதந்தி பரவுது. அந்த ஆளு ரொம்பவுமே மோசமான கேரக்டரா தெரியுது. 2வது பையன் இந்த குடும்பத்துக்கூட சுத்தமா டச் இல்லாம இருந்திருக்கான். அவன் இன்னைக்கு நைட் வர மாதிரி தெரியுது. இந்த வதந்தியில நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது கில்லரோட மோட்டிவ். கில்லர் அப்பாவுடைய சொத்துக்காகத்தான் இதையெல்லாம் பண்ணாங்கிறது மக்களோட வதந்தியா இருக்கலாம். ஆனா அவங்க பேசிக்கிற விஷயங்கள் ரொம்பவுமே ஓல்டு ஃபேஷனடா இருக்கு. அப்பா இறந்துட்டா தான சொத்தெல்லாம் மூத்த மகனுக்கு வரதானே போகுது. இதுக்காக ஒருத்தன் ஏன் கொலை பண்ணணும்? ஒருவேளை மூத்த மகனுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டு அப்போ சொத்தை விற்கிற சூழ்நிலை வந்து அப்பா வேண்டாம்னு சொன்னதுனால அவனே கொலை பண்ணிருப்பானோ? நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதையே நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணி பார்க்க கூடாது. ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு காசிப்பே வெளியில வருது. நாம ஏன் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்க கூடாது? இன்னைக்கு கூட்டம் இருக்கும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியும். இன்னொரு நாள்னா போகவே முடியாது. இந்த கேஸை நம்ம எடுத்துக்கிட்டதா ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். சும்மா போய் வீட்டுக்குள்ள பார்க்கலாம். உள்ள போய் ஏதாவது லீடு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். தீர்க்கமாக இப்படி சிந்தித்து முடித்த அனுஷ்கா அந்த வீட்டை நோக்கி நடந்தாள். அந்த தெரு முழுவதும் இறந்து போனவரை பார்ப்பதற்காக வந்திருந்தவர்களின் கார்களால் நிரம்பி இருந்தது. அந்த கார்களின் ஊடேயே நடந்தாள் அனுஷ்கா. வீட்டை அடைந்ததும் அப்போதுதான் ஒரு பெருங்கூட்டம் உள்ளே போய் கொண்டிருந்தது. அவள் அந்த கூட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். கூட்டத்துடன் நடந்து சாதாரணமாக உள்ளே போனாள். வீட்டின் முகப்பில் காது கிழிந்து விடும்படியாக கொட்டு வாசித்துக் கொண்டிருந்தார்கள். சிறிய தோட்டத்தை தாண்டியே அந்த வீடு அமைக்கப்பட்டிருந்தது. தோட்டத்தில் நிறைய பேர் பிளாஸ்டிக் சேர்களில் முகத்தை தொங்க போட்டபடி அமர்ந்திருந்தார்கள். அனுஷ்கா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தாள். கூட்டத்துடன் வீட்டிற்குள் போனதும் அங்கே பெரும் அழுகை சத்தம் கேட்டது. அதை அவள் எதிர்பார்த்திருந்தாள். இறந்து போனவரை பார்ப்பதற்காக முந்தி அடித்துக் கொண்டு அந்த கூட்டத்தினுள் அவள் நுழைந்தாள். அவள் நினைத்ததைப் போலவே உடம்பை பார்த்தாள். இறந்து போனவருக்கு 60 வயது இருக்கலாம். அதை அவள் உடம்பை பார்த்து கண்டுபிடிக்கவில்லை. அந்த உடம்புக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்தை பார்த்துதான் தெரிந்து கொண்டாள். வெள்ளை துணியால் முழுவதுமாக சுற்றப்பட்டிருந்தது அந்த உடம்பு. இப்பொழுது தன்னுடைய பார்வையை திருப்பி அனைத்து இடங்களிலும் அவள் சுழலவிட்டாள். அப்பொழுதுதான் இறந்து போனவரின் மகன் போல் இருந்த ஒருவனை அவள் பார்த்தாள். அவனுடைய அப்பா இறந்து விட்டார் என்று அவனிடம் நிறைய பேர் துக்கம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவனுடைய முகத்தை அனுஷ்கா கவனமாக பார்த்தாள். அவனுடைய முகத்தில் அப்பட்டமான சோகம் தெரிவதற்கு பதிலாக ஒரு விரக்தியும் குற்ற உணர்வும் தெரிந்தது. அது ஏன் என்று அனுஷ்காவால் கணிக்க முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள். ஒருவேளை அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இங்கே அப்பாவி போல் இவன் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஊருக்குள் உலாவும் கதைகளை வைத்துக் கொண்டு எந்தவிதமான முடிவிற்கும் வந்துவிடக்கூடாது. அதுதான் ஒரு டிடெக்டிவிற்கு அழகு. அனைத்து விஷயங்களையும் டிடெக்டிவே தான் யோசிக்க வேண்டும். அனைவருடைய மனநிலையிலிருந்து யோசிக்க வேண்டும். அதை இப்பொழுது அவள் செய்ய தொடங்கியிருந்த நேரத்தில் அவள் கவனித்துக் கொண்டிருந்த நபருக்கு பக்கத்தில் ஒரு பெண் வந்து நின்றாள். அவள் அசாத்திய அழகுடன் இருந்தாள். அந்த பெண் அவனிடம் 1 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்திற்குள் பேசி முடித்தாள். அதன் பின்பு அழகாக அங்கிருந்து நகர்ந்து போனாள். அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அழகு கொப்பளித்துக் கொண்டிருந்தது என்று சொல்வதே பொருத்தமாகும். இப்பொழுது அந்த பெண் யார் என்ற கேள்வி அனுஷ்காவிற்கு வந்தது. அந்த பெண்ணுடன் சேர்த்தி தன்னுடைய கண்களையும் நகர்த்தினாள். அவள் கூட்டத்தினுள் நடந்து மாடிப்படியை நோக்கி நகர்ந்தாள். மாடிப்படிகளில் அவள் ஏறுவது தெளிவாக தெரிந்தது. அவளை பின்பற்றி போனால் தனக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும் என்று அவளுடைய உள்மனது சொல்லியது.
அனுஷ்கா எப்பொழுதுமே தன்னுடைய உள்மனதை நம்புவாள். அந்த பெண்மணியை பின்பற்றி அவளும் மாடிக்கு போனாள். அவளை யாராவது பின்தொடர்கிறார்களா அல்லது கவனிக்கிறார்களா என்று எந்தவிதமான யோசனையும் இல்லாமல் அந்த பெண் செயல்பட்டாள். முதல் தளத்திற்கு அனுஷ்கா வந்த பொழுது அங்கே யாருமே இல்லை. எப்படி இங்க யாருமே இல்லாம இருக்காங்க? கீழே அவ்வளோ கூட்டம் இருக்கு, வினோதமா இருக்கே. மாடிப்படிகளின் கடைசி படியில் நின்று கொண்டு அனுஷ்கா யோசித்தாள். யோசித்தபடியே அந்த பெண் எங்கே போகிறாள் என்று பார்த்தாள். அந்த பெண் தூரத்தில் இருந்த ஒரு அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். உள்ளே போனவள் கதவை அடித்து மூடினாள். எதற்காக இவ்வளவு ஆக்ரோஷத்துடன் கதவை மூடுகிறாள் என்று அனுஷ்கா மெல்லமாக அந்த அறையை நோக்கி நடந்தபடியே யோசித்தாள். அனுஷ்கா பார்ப்பதற்கு ஏதுவாக ஜன்னல்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு அதன் பின்பு உள்ளே பார்த்தாள். அந்த பெண்மணி கதவை திறந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து கொண்டிருந்தாள். அவளுடைய முதுகு மட்டும்தான் இவளுக்கு தெரிந்தது. இவள் அந்த பெண்ணின் கையின் அசைவுகளை கூர்மையாக பார்த்தாள். ஏதோ ஒரு துணியை எடுத்து திரும்பவும் சுற்றி வைப்பது போல் இருந்தது அந்த பெண்ணின் கை அசைவுகள். இப்பொழுது அவள் தன்னுடைய வலக்கரத்தை மட்டும் சற்று மேலே தூக்கினாள். அனுஷ்கா உற்று நோக்கிய பொழுது அது தங்க சங்கிலி போல காட்சி கொடுத்தது. அதன் பின்பு அதே போல இன்னொரு பொருளை எடுத்தாள். அது ஒரு கம்மல். மிகவும் பெரிய அளவில் அந்த கம்மல் இருந்தது. எடுத்த பொருட்களை எல்லாம் திரும்பவும் பீரோவில் வைத்து விட்டாள். கதவை மூடிவிட்டு திரும்பும் பொழுது அவள் இவளை பார்த்து விடக்கூடாதல்லவா? ஆதலால் அவள் திரும்புவதற்கு முன்பே இவள் விலகி கொண்டாள். ஆனால் முற்றிலுமாய் அந்த இடத்தை விட்டு விலகவில்லை. இன்னும் அந்த பெண் என்னென்னவெல்லாம் செய்கிறாள் என்று பார்ப்பதற்குண்டான ஆர்வமும் தேவையும் அனுஷ்காவிடம் இருந்தது. இப்பொழுது அனுஷ்கா தன்னுடைய கைபேசியின் கேமராவை உயிர்ப்பித்தாள். ஜன்னலின் ஓரத்தில் கைபேசியை வைத்து உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று திரை வழியாக பார்த்தாள். அந்த பெண் தன்னுடைய தலையை தொங்க போட்டபடியே கட்டலில் அமர்ந்திருந்தாள். 1 நிமிடம் 8 நொடி அதே போல கழிந்தது. ஏதோ யோசனை வந்தவளாக அந்த பெண் எழுந்தாள். துரித கதியில் கண்ணாடியை நோக்கி விரைந்தாள். கண்ணாடி முன்பு இருந்த மேஜையில் தன்னுடைய 2 கைகளையும் அவள் அழுத்தமாக பதித்தாள். குனிந்திருந்த தலையை மெல்லமாக நிமிர்த்தினாள். இப்பொழுது அனுஷ்கா தன்னுடைய கைபேசியை எடுத்துவிட்டு அவளாகவே பழையபடி ஜன்னலின் வழியாக பார்த்தாள். அந்த பெண்மணியின் முகம் கண்ணாடியின் பிம்பத்தில் தெளிவாக தெரிந்தது. முதலில் அவள் அழுத்தமாக அழுதாள். அதன் பின்பு தன்னுடைய முகபாவனையை மாற்றிக்கொண்டு சோகத்துடன் சிரித்தாள். அதுதான் ஏன் என்று அனுஷ்காவிற்கு புரியவில்லை. இது அனுஷ்காவை லேசாக திடுக்கிட செய்தது. எதுக்கு இவ சிரிக்கிறா? அதுவும் ஏன் சோகமா சிரிக்கணும்? எப்படி கட்டளையில் இருந்து கண்ணாடியை நோக்கி வேகமாக விரைந்தாளோ அதே போல திரும்பவும் கட்டலுக்கு வந்துவிட்டாள். கால்களையும் கைகளையும் குறுக்கி கொண்டு படுத்து விட்டாள். என்ன இவ படுத்துட்டா? ஒருவேளை தூங்க போறாளோ? அனுஷ்கா நினைத்தது சரியே. அந்த பெண் தூங்குவதற்காகத்தான் மேல் மாடிக்கு வந்திருந்தாள். அதன் பின்பு அனுஷ்கா 3 நிமிடம் அந்த இடத்தில் இருந்து பார்த்தாள். அந்த பெண்ணிடம் இருந்து லேசான விசும்பல்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இந்த பொண்ணை புரிஞ்சுக்க முடியலையே. அழுகிறா, திடீர்னு சிரிக்கிறா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? எதுக்காக இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி, ஓகே, இந்த கேஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி ஏதாவது மிஸ்ட்ரி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அனுஷ்கா ஏற்கனவே வந்த வழியை பயன்படுத்தி திரும்பவும் நடந்து கூட்டத்தினுள் கலந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அவளை யாரும் கவனிக்கவில்லை என்பது அவளுக்கு ஒரு வகையில் நிம்மதியை கொடுத்தது. என்னதான் கூட்டத்தினுள் இருந்தாலும் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று அவள் பார்த்து கொண்டேதான் இருந்தாள். கூட்டத்தை விட்டு வெளியே வந்தவள் திரும்பவும் அந்த வீட்டை ஒரு முறை பார்த்தாள். அதன் பிறகு தன்னுடைய வண்டியை நெருங்கினாள். இந்த கேஸை நம்ம எடுத்துக்கிறோம்னு டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்ணிடலாமா? அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணாம ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ல இருக்கே. என்னமோ எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ற மாதிரி பேசுற. வாய் விட்டு பேசி கொண்டிருந்த அனுஷ்காவிடம் உடனடியாக பதில் கொடுத்தான் தஷ்வின். டேய், நீ இருக்கேன்னு மறந்தே போயிட்டேன். அவளுடைய கரத்தில் இருந்த ஸ்மார்ட் வாட்சில் அழகாக சிரித்தான் தஷ்வின். தஷ்வின் அவளுடைய ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அதை அவளுக்கு உருவாக்கி கொடுத்தது ஆதித்ய விக்ரம். யாருக்காவது போன் பண்ணணுமா? அடுத்து நீ எங்க போற? நீ என்னை விட ஃபாஸ்டா இருக்க. யாருக்கு எப்ப போன் பண்ணணும், எங்க போலாம், எல்லாத்தையுமே நீ ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்க. அனுஷ்கா, அதுதானே என்னோட வேலையே சொல்லிவிட்டு தஷ்வின் அழகாக தன்னுடைய ஸ்மார்ட் வாட்ச் திரையில் மனித முகத்துடன் காட்சி கொடுத்து சிரித்தான். தஷ்வின், ஹெட் ஆபீஸுக்கு கால் பண்ணு. ஏஜென்ட், இங்கே இருந்து பேச போறீங்களா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஏஜென்ட்னு கூப்பிடாதேன்னு? நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு ஏஜென்ட்னு கூப்பிட்டு இருக்க? சாரி அனுஷ்கா, உன்னை சும்மா வெறுப்பத்திற்காக தான். என்னது வெறுப்பத்திரையா? அதெல்லாம் கூட பண்ணுவியா நீ? எப்பவுமே ஒரே மாதிரி பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும்ல?
அதை விட இப்ப முக்கியமா நீ ஹெட் ஆபீஸுக்கு கால் பண்ணு. அசௌகரியமான சத்தங்களை எழுப்பிவிட்டு அதன் பின்பு தஷ்வின் ஹெட் ஆபீஸிற்கு தொடர்பு கொண்டான். ஏஜென்ட் அனுஷ்கா, IHAG 10 என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ் ஹெட் ஆபீஸ். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது? நம்ம ஜோன்ல இன்னைக்கு இல்ல நேத்துக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? எஸ் ஏஜென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள அதோட டீடைல்ஸை நான் உங்களுக்கு தரேன். இறந்து போனவரோட பேரு மாணிக்கம், வயசு 62. குடி போதையில காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா சொல்லப்படுது. போலீஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இன்னும் கார் ரிமூவ் பண்ணப்படல. லொகேஷன் டீடைல்ஸை அனுப்பட்டுமா ஏஜென்ட்? அனுப்புங்க. அழைப்பை துண்டித்த அனுஷ்கா தன்னுள்ளேயே இப்படி யோசித்தாள். நாம அந்த 2 லேடிஸ் கிட்ட பேசும்போது இறந்தவரோட பேரை கேட்காம மத்த எல்லா விஷயத்தையுமே கேட்டிருக்கோமே, இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக். இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம பாத்துக்கணும். ஹோட்டல் ஹேவ்லாட்டின் முன்பு 2 கார்கள் எரிந்த நிலையில் காணப்பட்டன. அனுஷ்கா தன்னுடைய வண்டியை விட்டு இறங்கிய பொழுது போலீஸ் லைன் டு நாட் கிராஸ் என்ற மஞ்சள் பட்டை அவளை தடுத்தது. போலீஸ் லைன் அருகில் போய் நின்றாள். யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? என்னோட பேரு அனுஷ்கா, நான் என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரேன். உங்களுக்கு என்ன வேணும்? கான்ஸ்டபிள் பணிவாகத்தான் கேட்டார். அதற்குள் அங்கே SI ஜீவன் வந்து விட்டார். நீங்க? என்னோட பேரு அனுஷ்கா, என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ் நிறுவனத்திலிருந்து வரேன். இருங்க, மேடத்துக்கிட்ட போய் பேசுறேன். அவர் குறுக்கு கேள்வி கேட்காமல் நேரடியாக இன்ஸ்பெக்டரை நோக்கி நகர்ந்தார். மேடம், என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஆதித்ய விக்ரம் சாரா? இல்லைங்க மேடம், அவங்க பேரு அனுஷ்கான்னு சொன்னாங்க. ஸ்வேதாவா அனுஷ்காவா? அனுஷ்கான்னு சொன்னாங்க. இதுவரை அனுஷ்காவிற்கு முதுகு காட்டி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் வேகமாக திரும்பினார். அனுஷ்காவை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்டு உள்ளே வரும்படி செய்கை செய்தார். ஹலோ மேம், என்னோட பேரு அனுஷ்கா, என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரீங்க. எஸ் மேம். சரி, நீங்க உண்மையாவே என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அனுஷ்கா பதில் சொல்வதற்கு முன்பாக இன்ஸ்பெக்டரை பேசினார். உங்களோட நிறுவனத்தோட ஹெட்டோட பேரை சொல்லுங்க. ஆதித்ய விக்ரம். சரி, ஆதித்ய விக்ரம் சாரோட இருக்கிற பொண்ணோட பேர் என்ன? ஸ்வேதா. நீங்க 2 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. வாங்க, கேஸ பத்தி பார்க்கலாம். மேடம், நான் அங்கதான் வேலை செய்யறங்கிறதுக்கு உண்டான டீடைல்ஸை நான் உங்களுக்கு தரேன். தேவையில்லை. சும்மாவெல்லாம் ஊருக்குள்ள ஒருத்த வந்து என்ஹான்ஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம ஆதித்ய விக்ரம், ஸ்வேதா இவங்க 2 பேரோட பேரையும் ஈஸியா தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. அனுஷ்காவிற்கு அதை கேட்டதும் மிகவும் பெருமையாக இருந்தது. என்னோட பேரு சம்யுக்தா. மேடம், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முதல் தடவையா இப்பதான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சம்யுக்தா கொஞ்சம் பெருமையாக சிரித்தார். நான் ஏற்கனவே உங்களுடைய நிறுவனத்தோட வேலை செஞ்சிருக்கேன். ஆதித்ய விக்ரம் சார், அதுக்கப்புறம் ஸ்வேதா மேடம் கூட. வாங்க, இந்த கேஸை பத்தி பாத்திரலாம். என்னதான் அனுஷ்காவிற்கு கேஸை பற்றிய தகவல் தெரிந்திருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சொல்லும் பொழுது கவனமாக இன்னொரு முறை கேட்டுக்கொண்டாள். இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது, எதனால நடந்ததுன்னு நான் சொல்றேன். சின்னதா எனக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு. நீங்க முதல்ல போய் அந்த 2 காரையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே மேடம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை தரேன். அனுஷ்கா எரிந்து போயிருந்த கார்களை நெருங்கினாள். நின்று கொண்டிருந்த காரின் மீது இன்னொரு கார் மோதியது போல் இருந்தது. அனுஷ்கா அந்த முடிவிற்கு வருவதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஹோட்டல் முன்பு நின்று கொண்டிருந்த கார் சாலை எந்த திசையில் இருக்கிறதோ அதே திசையில் இருந்தது. ஆனால் மோத வந்த கார் சாலைக்கு எதிர் திசையில் இன்னொரு காரின் பெட்ரோல் டேங்கின் மீது போய் நேரடியாக மோதி இருந்தது. நின்று கொண்டிருந்த கார் அங்கே இருந்த விளக்கு கம்பத்தில் நன்றாக மோதி நசுங்கி இருந்தது. 2 கார்களும் முழுவதுமாக எரிந்திருந்தது. அந்த இடமே கருப்பு சாம்பலால் நிரம்பி இருந்தது. எப்படி தீ பிடிச்சிருக்கும்? ஆக்சுவலா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தா வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் நடக்கும். எப்படி தீ பிடிச்சிருக்கும்னு தெரியலையே. இந்த தீ ரொம்பவுமே ஹார்ஷா இருந்திருக்கணும். அதனாலதான் இத அணைக்க முடியாம போயிருக்கணும். நின்னுகிட்டு இருந்த கார்ல யாருமே இருந்த மாதிரி தெரியல. குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. எப்படி இது நடந்திருக்கும்? எவ்வளவு வேகத்துல அவர் வந்திருப்பாரு? எந்த வழியா வந்திருக்கணும்? பல கேள்விகளை தன்னுள்ளேயே அவள் கேட்டுக்கொண்டாள். அதன் பின்பு முதலில் இருந்து தொடங்கி அந்த ஆக்சிடென்ட் வரை என்ன நடந்திருக்கும் என்று சரியாக யோசிக்க தொடங்கினாள். இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஏரியாவுக்கு லெப்ட் சைடுல இருக்கிற ரோடு ரொம்பவுமே தாழ்வா இருக்கு. அப்படின்னா என்னதான் வேகத்துல வந்தாலும் கார் வந்து மேடுல ஏறிதான் வந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது நேரடியா போய் மோதி வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி. சோ அவரு இன்னொரு திசையில தான் வந்திருக்கணும். அங்கிருந்து வேகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அது ஒரு ஹில் ஏரியா. மேடான ஹில் ஏரியாவில இருந்து இவர் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கணும். போதையோட காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்ததுனால திடீர்னு காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கணும். அதனால நின்னுகிட்டு இருந்த இந்த கார் மேல அவர் மோதி இருக்கணும். இந்த மாதிரி தான் சம்பவங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது மோதி இருந்த காரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தாள்.
அப்பொழுதுதான் அவள் கணித்தது சரி என்று அவளுக்கு புரிந்தது. அவள் சொன்ன திசையிலிருந்து வந்துதான் கார் மோதியது போல் இருந்தது. ஆனால் அப்பட்டமாக தெளிவாக அது தெரியவில்லை. உற்று நோக்கும் பொழுது மட்டுமே தெரிந்தது. என்ன அனுஷ்கா, பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் மேடம். காரை ஓட்டிக்கிட்டு வந்தவரு ஹில் ஏரியாவில இருந்து தான் வந்திருக்கணும். கரெக்டா சொன்னீங்க. மேல சொல்லுங்க. நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. அனுஷ்கா புரியாத பார்வையை செலுத்தியபடியே இன்ஸ்பெக்டரை பார்த்து கேள்வி கேட்டாள். நீங்க நல்லா கணிக்கிறீங்க, சூப்பரா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க, அதனாலதான் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அவர் அப்படி சொன்னதும் அனுஷ்கா வேகமாக தன்னுடைய மனதில் வைத்திருந்த விஷயத்தை போட்டு உடைக்க தொடங்கினாள். காரை ஓட்டிக்கிட்டு வந்தவரு ஹில் ஏரியாவில இருந்து வந்திருக்கணும். அவரு போதையில் இருந்ததுனால அவரே எதிர்பார்க்காத ஒரு வினாடி காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கணும். அதனால கொண்டு வந்து இந்த கார் மேல மோதி இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் மேடம் புரியல. எப்படி கார் வெடிச்சதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதை எங்கனாலையும் கணிக்க முடியல. ஃபாரன்சிக்ல இருந்து வந்த ஸ்டீஃபன் என்ன சொன்னாருன்னா, இந்த கார் அந்த காரோட பெட்ரோல் டேங்க்ல மோதி இருக்குன்னு சொல்றாரு. அதை நம்ம இந்த கார்களை பார்க்கும் போதே தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அவரு சொல்ற ரீசன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உடனடியா காரெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வெடிக்காதுன்னு சொல்றாரு. இப்ப வர கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட்டட். இந்த கார் வேகமா மோதுனதுல அந்த கார்ல இருந்து சீக்கிரமா பெட்ரோல் வெளியில வந்திருக்கணும். பெட்ரோல் இக்னேட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பார்க் பத்தாது. எஸ் மேடம், ஒரு ஸ்பார்க்னால பெட்ரோல் அவ்வளவு சீக்கிரமா பத்திக்காது. பெட்ரோல் பர்ன் ஆகணும்னா கான்ஸ்டன்டான ஒரு ஃபிளேமிங் சோர்ஸ் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நேரடியா தீயோட பெட்ரோல் எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும். எனக்கு இன்னொரு அடிஷனலான விஷயம் கூட தோணுது மேடம். கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ காருக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒயரிங்ஸ் தீ பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அது மூலமா ஃபயர் ஆயிருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களுமே சரிதான். ஆனா ஆக்சுவலா எப்படி நடந்திருக்குன்னு தெரியுமா? ஹோட்டல் ஹேவ்லாட்டுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல கேஸுக்கு தேவையான எல்லா விஷயமுமே சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அதை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு பேப்பர்லயே அதுதான் வரப்போகுது. வேகமா காரை நீங்க சொன்ன மாதிரியே ஹில் ஏரியாவில இருந்து அவர் ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஹோட்டலுக்கு முன்னாடி வரும்போது வேகமா அவருடைய கார் ஸ்கிட் ஆகி நேரடியா போய் நின்னுகிட்டு இருந்த கார்ல மோதி இருக்கு. நல்ல வேளையா காருக்குள்ள யாருமே இல்ல. அப்படி மோதும் போது இந்த கார் மோதின வேகத்துல அந்த கார் விளக்கு கம்பத்துல மோதி இருக்கு. ஆனா உடனடியா ஃபயர் ஆகல. ஒரு 2 நிமிஷம் டைம் ஆயிருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்துல அவர் வேகமா காரை திருப்பிக்கிட்டு வரும்போது சில விஷயங்கள் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. கேமராவோட குவாலிட்டி நல்லா இருந்ததுனால நாங்க வீடியோவை நல்லாவே ஜூம் பண்ணி பார்த்தோம். பொறுமையாக அனைத்து விஷயங்களையும் அடுக்கி கொண்டே போனார் இன்ஸ்பெக்டர். கார் அவரு ஸ்கிட் பண்ணிக்கிட்டே வரும்போது கேமராவுக்கு நேரடியா வந்துட்டாரு. அதனால அவர் காருக்குள்ள என்ன பண்ணாருன்னு தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்க எக்ஸாக்டா சிசிடிவி ஃபுட்டேஜோட அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம். அப்பதான் எங்களுக்கு அந்த ஆச்சரியமான விஷயமே கிடைச்சது. கார் எதிர்பாராத விதமா ஸ்கிட் ஆனதுனால காருக்குள்ள இருக்கிற பெரிய லிக்கர் பாட்டில் அது காத்துல பறந்து நேரடியா காரோட விண்ட்ஷீல்டுல மோதுறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரைட் சைட்ல பாருங்க மேடம், இட்ஸ் அ லைட்டர். அனுஷ்கா புகைப்படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக பதிலளித்தாள். அது ஒரு லைட்டர் தான். அது மட்டும் இல்லாம அது எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. எங்களுக்கு அந்த லைட்டரும் கிடைச்சது. ஆனா ஃபாரன்சிக் ஆளுங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது சில்வர் கலர் கேசிங்ல ஓபன் பண்ணா ஃபிளேம் வர மாதிரியான லைட்டர். காரை ஓட்டிக்கிட்டு வந்தவரோட வாயில ஒரு சிகரெட்டும் இருந்தது. இப்பொழுது காரை ஓட்டி கொண்டு வந்த மாணிக்கத்தின் முகத்தை பார்த்தால் அனுஷ்கா. அவருடைய வாயில் பெரியதாக ஒரு சிகரெட் இருந்தது. சிசிடிவி கேமரா இவ்வளவு கிளாரிட்டியா இருந்து நான் இப்பதான் மேடம் பாக்குறேன். என்ன அனுஷ்கா சொல்றீங்க? நீங்க ஒரு டிடெக்டிவ். இந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல? பாத்திருக்க மேடம். ஆனா இந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் யூசேஜ்ல இருக்காது. ஹோட்டல்கள்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல மாற்ற கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியா பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது கலர்ல ஃபுல் ஹெச்டில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அனுஷ்கா பேசுவதை பொறுமையாக கேட்டுவிட்டு மெதுவாக தலையசைத்தார் இன்ஸ்பெக்டர் சம்யுக்தா. அதன் பின்பு அனுஷ்கா இந்த ஒரு கேள்வியை கேட்டாள். மேடம், நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்றேன்னா? நோ அனுஷ்கா, நத்திங் லைக் தட். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு மேடம், நான் அதை கேட்கட்டா? கேளுங்களேன். இது ஒரு பிளானட் ஆக்சிடென்டா ஏன் இருக்கக்கூடாது? யூ மீன் கொலைன்னு சொல்ல வரீங்களா? ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? எல்லா விஷயங்களுமே கிளியரா தானே இருக்கு. கிளியரா தான் மேடம் இருக்கு. அங்கதான் எனக்கு லேசான சந்தேகமே வருது. அவரு தினமும் இந்த வழியில போயிட்டு வர ஒரு மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் ஏன் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வந்து கிராஷ் பண்ணணும்? அனுஷ்கா பேசுவதை போல நடந்திருப்பதற்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர். இல்ல அனுஷ்கா, பெரும்பான்மையான ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க அந்த கேமராவோட ஃபுட்டேஜ்ல லிக்கர் பாட்டில் பறக்கிறத பாத்தீங்கல்ல? அவர் குடிக்கலைன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க மேடம், நான் அப்படி சொல்ல வரல. அவர் குடிச்சிருக்காரு, டெஃபினெட்லி குடிச்சிருக்காரு. அவரு ஒருவேளை நார்மலா மோதி இருந்தா கூட
ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து காரை ஸ்கிட் பண்ணதுனால கனமான லிக்கர் பாட்டில் காரோட விண்ட்ஷீல்டுல பட்டு அது உடைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்டர் கண்ணாடி உடைஞ்ச கேப்பை யூஸ் பண்ணி வெளியில வந்து நேரடியா பெட்ரோல் லீக்கான இடத்துல விழுந்திருக்கு. அதனாலதான் 2 காரும் வெடிச்சிருக்கு. சும்மா மோதி இருந்தா கூட அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு. கார் வெடிச்ச ஃபுட்டேஜஸ் நான் பார்க்க முடியுமா மேடம்? தாராளமா காட்டுறேன். அவர் அந்த காணொலியையும் காட்டினார். மாணிக்கத்தின் கார் நின்று கொண்டிருந்த காரின் மீது மோதுவதும் சில வினாடிகள் கழித்து 2 கார்களும் வெடிப்பதும் தெளிவாக பதிவாகி இருந்தது. பயங்கரமான ஒரு வெளிச்சம் தோன்றி மறைவதை போலவே அந்த வெடிச்சம்பவம் இருந்தது. இப்ப சொல்லுங்க அனுஷ்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு பிளானட் ஆக்சிடென்ட்டா? நீங்க ஏன் அப்படி யோசிச்சீங்கன்னு என்னால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. இது சாதாரணமான ஆக்சிடென்ட் தான். காரோட பிரேக் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னு செக் பண்ணீங்களா மேடம்? பிரேக் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, காரு ஸ்கிட் ஆயிருக்கு. ஸ்கிட் ஆகணும்னா ஒருத்தங்க பிரேக்கை பிடிச்சிருக்கணும். பயங்கரமான வேகத்துல வந்து உடனடியா பிரேக்கை பிடிச்சதுனால ஸ்கிட் ஆகி இந்த கார்ல போய் மோதிட்டாரு. அதனால வெடிச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயங்களும் சரியாக இருப்பதை போலவே அனுஷ்காவிற்கு தோன்றியது. வேற ஏதாவது கேட்கணுமா அனுஷ்கா? நீங்க கிளம்புறீங்களா மேடம்? ஆமா, இந்த காரை ரிமூவ் பண்றதுக்கு கிரெயின்ஸ் வந்துருச்சு. காரை எடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஓகே மேடம், நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. நீங்க இன்ஸ்பெக்டர் சத்ரபதி கூட அடிக்கடி ஒர்க் பண்ணுவீங்கல்ல? அனுஷ்கா தன்னுடைய இதழ்களை அழகாக வளைத்து சிரித்தாள். எஸ் மேடம், நான் அடிக்கடி அவரு கூட தான் ஒர்க் பண்ணுவேன். நீங்க போன வாரம் காணாம போன ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சிங்களே? எஸ் மேடம். ஆனா உங்களுடைய பேரோ இல்ல ஐன்ஹான்ஸோட பேரோ பேப்பர்ல வரல. Am I right? எஸ் மேடம். எங்களுடைய பேரு வெளியில வராம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். அப்படியே ஆதித்ய விக்ரம் மாதிரியே யோசிக்கிறீங்க. அனுஷ்காவிற்கு தங்க பதக்கம் கிடைத்தது போல் இருந்தது. அந்த உணர்வை அப்படியே தன்னுடைய முகத்தில் சிரிப்பாக வெளிப்படுத்தினாள். ஓகே மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். நான் கிளம்புறேன் மேடம். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அனுஷ்கா, எப்ப எது தேவைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். அனுஷ்கா தன்னுடைய வண்டியை நோக்கி நடந்தாள். அவள் மாணிக்கத்தின் வீட்டில் பார்த்த விஷயத்தை மொத்தமாக மறைத்து விட்டாள். அவள் அப்படி மறைப்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஏற்கனவே தன்னுடைய மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்ட பொழுது இது திட்டமிடப்பட்ட செயல் அல்ல, சாதாரண விபத்து தான் என்று சொல்லிவிட்டார் இன்ஸ்பெக்டர் சம்யுக்தா. அவர் அப்படி சொல்வதற்கும் தகுந்த காரணங்கள் அவரிடம் இருந்தன. அப்படி இருக்கையில் தான் பார்த்த விஷயத்தை சொல்லி அதுவும் எதர்ச்சியான ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டாள். அனுஷ்காவால் இந்த கேஸில் முன்னோக்கி நகர முடியாது. அடுத்து எங்கே செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பளிச்சென்ற ஒரு வெள்ளைத்திரையை பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது அனுஷ்காவிற்கு. ஒரு கேஸை எங்கே இருந்து விசாரிக்க தொடங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கையில் இப்பொழுது எங்கே போய் யாரிடம் விசாரிக்க முடியும்? நேரடியாக ஒருவர் கேஸை கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் சம்பவம் எப்படி நடந்தது, யார் காணாமல் போனார்கள், என்ன ஆனது என்ற அனைத்து விஷயங்களையும் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். யாரும் கேஸ் கொடுக்காத பொழுது, தானாக துப்பறியும் பொழுது இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் வரும். அனுஷ்கா இப்பொழுது தன்னுடைய சேஃப் ஹவுஸிற்கு வந்திருந்தாள். என்ன அனுஷ்கா, தீவிரமான யோசனையில் இருக்க? தஷ்வின் இப்படி கேள்வி கேட்டான். கேஸை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா அதை இப்ப பண்ண முடியாதே. அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ண முடியாது? என்ன ஐடியா கிடைச்சது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் முதல்ல விசாரிக்கணும். அப்பதான் சரியா வரும். எதனால அவர் இறந்தாரு, அவரோட பழக்கம் என்ன, அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நார்மலா அவங்க கிட்ட விசாரிக்கலாம். அனுஷ்கா, நீ நேரடியா போய் நான் பிரைவேட் டிடெக்டிவ்னு சொன்னா அவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லுவாங்கங்கிறதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? சொல்ல மாட்டாங்க தான். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லலாம், அதுவும் வேஸ்ட் தான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். பொய் சொல்லிலாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்றது ரொம்பவுமே வேஸ்ட். அனுஷ்கா, நீ கோவப்படலையே. நீ சொல்றது உண்மைதான். அதுக்கப்புறம் எதுக்கு நான் கோவப்படணும்? ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்க முடியாது, அப்போ வேற என்ன பண்ணலாம்? தஷ்வின் இப்படி கேள்வி கேட்டதும் உடனடியாக அனுஷ்காவிற்கு ஒரு பதில் வந்தது. அப்ப நம்ம அவங்கள சர்வைலன்ஸ் பண்ணலாம். நீ அவங்க வீட்டுல மைக் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைக்க போறியா? வேற வழி? நீ முதல்ல சொன்ன ஐடியாவை விட இது நல்ல ஐடியாவா தோணுது. ஆனா இப்ப போய் மைக்கும் வைக்க முடியாது. நான் போய் கார் ஆக்சிடென்ட் நடந்த இடத்த பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது மாணிக்கத்தோட வீட்டுல யாருமே இல்ல. எல்லாருமே இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப போய் அந்த வீட்டுக்குள்ள மைக் வைக்கிறதுக்காக போறது சரியா வராது. தனியா நம்மளை ஈஸியா பாத்துருவாங்க. அனுஷ்கா, அவங்க வீட்டுல ஏதாவது கேமரா இருந்ததா? கேமரா எதுவுமே இல்ல. அப்ப நீ உள்ள போன சரியா வராது. இன்வெஸ்டிகேஷனை வேற எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? அவள் அப்படி பேசி கொண்டிருந்த பொழுதே அவளுக்கு மேல் இடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. DIS, இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஒர்க் ப்ராக்ரஸ் என்று வந்திருந்தது. தஷ்வின், நீ அந்த ப்ராக்ரஸை அவங்களுக்கு அனுப்பவே இல்லையா? இப்ப நான் சென்ட் பண்ணிடுறேன். மனுஷங்க தான் லேசியா இருக்காங்கன்னு பார்த்தா நீ அவங்கள விட லேசியா இருக்கியே. நீங்க ரிப்போர்ட்டை முழுவதுமா கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிதான் நான் சென்ட் பண்ணாம இருந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் ஃபார்மேட்டிங்கும் பண்ணணும். நேரடியா என்ன சென்ட் பண்ண சொன்னா நான் எப்படி சென்ட் பண்ண முடியும்? அதுவும் சரிதான். விட்டா வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணுவ போலயே. தேவைப்பட்டா அதையும் செய்வேன்.
நீ ஒரு மோசமான ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். எனக்கு என்னமோ அப்படி தோணல. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பியே. இப்படி சொன்னபடியே ரிப்போர்ட்டை டைப் செய்ய தொடங்கினாள். இந்த கேஸுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளியே ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமானது குடி, அதாவது லிக்கர். அவர் எங்க குடிப்பாரு, எவ்வளவு குடிப்பாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவர் தினமும் சாப்பிட்ற இடத்துக்கு போகணும். ஆமா, அவரு தினமும் சாப்பிட்ற இடத்துக்கு தான் போகணும். அவரு விசிட் பண்ற பார் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட கேஸ்க்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் தினமும் வரும் வழி அதுவாக இருந்தால் அதே வழியில் தான் அவர் குடிக்கும் மதுக்கடையும் இருக்க வேண்டும். இது அனுஷ்காவுடைய யோசனை. அப்படியானால் அவர் எந்த கடையில் குடிப்பார் என்று அனைத்து கடைகளிலும் ஏறி இறங்கித்தான் தேட வேண்டும். இது கேஸிற்கு அவ்வளவு அவசியமா என்றும் கூட அவள் யோசித்தாள். அதன் பின்பு அந்த யோசனையை தள்ளி வைத்தாள். அதற்குண்டான காரணம் அவர் குடித்த மது. அவர் குடித்த மதுவில் ஏதாவது பயங்கரமான விஷயம் கலந்திருந்தால், அதாவது மயக்கமூட்டக்கூடிய ஏதாவது கலந்திருந்தால், அவர் சாதாரண போதையை விட தூக்கலான போதையில் காரை கொண்டு போய் மோதி இருக்கலாம் அல்லவா? அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சம்யுக்தா சொன்னதை போல இது ஒரு சாதாரண விபத்தாக கூட இருக்கலாம். தேவையில்லாமல் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவுடன் அல்லது அந்த பையனின் முகத்தை பார்த்தவுடன் நாம் வீண் கற்பனை செய்து கொள்கிறோம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் நெருப்பில்லாமல் புகையாது என்ற விஷயமும் அப்பொழுது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இந்த கேஸில் ஒரு காலை எடுத்து முன்னே வைக்கலாம் என்றாலும் பிரச்சனையாக இருந்தது, பின்னே வைக்கலாம் என்றாலும் பிரச்சனையாக இருந்தது. உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக போய் தேடலாம் என்று அவள் நினைத்தாள். விபத்து நடந்த பகுதியை சுற்றியுள்ள நிறைய மதுக்கடைகளில் அவள் ஏறி இறங்கினாள். மாணிக்கத்தின் இறுதி சடங்கிற்கு சென்றிருந்த பொழுது அவளுடைய பாடி கேமராவில் அவருடைய புகைப்படத்தை அவள் எடுத்து வைத்திருந்தாள். அதை இப்பொழுது மதுக்கடையில் வேலை செய்யும் பையனிடம் காண்பித்தாள். இவர் இங்கெல்லாம் குடிக்க மாட்டாரு. அப்பா அவரை தெரியுமா? தெரியாம என்ன, நல்லா தெரியும். அவரு எப்பவும் குடிக்கிற கடையெல்லாம் மூடிட்டா அதுக்கப்புறம் தான் இங்க குடிக்கிறதுக்கே வருவாரு. நல்ல காஸ்ட்லியான சரக்கு இருக்கான்னு கேட்டு நைட்டு நேரம் தொந்தரவு பண்றது இவரோட வேலை. இவர் வேற எங்க குடிப்பாருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுக்கா. நீங்க யாரு? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, சும்மா சொல்லு. இங்க பக்கத்துல எங்க பார் இருக்குன்னு. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல சாண்டில் பார்ன்னு ஒண்ணு இருக்கு, அங்க வேணா விசாரிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கதான் குடிக்கணும். அவரோட கார் என்ன கலர்ல இருக்கும்? 20 வயதே நிரம்பி இருந்த பார்டெண்டர் தலையை சொரிந்தபடியே யோசித்தான். அதுவா, பிளாக் கலரு. சரி, உனக்கு ஏதாவது காசு வேணுமா? அதெல்லாம் வேண்டாங்க்கா, பணிவாக சொல்லிவிட்டு அவனுடைய வேலையை கவனிக்க சென்று விட்டான். இந்த வயதில் பார்டெண்டராக வேலை செய்யும் அவனை பார்த்து ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் வருத்தப்பட்டு விட்டு தன்னுடைய வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அவன் சொன்ன சாண்டல் பாரில் அடுத்த 5 நிமிடத்திற்குள் இருந்தாள். அது கொஞ்சம் உயர்தரமான பாராக இருந்தது. மது குடிப்பதில் உயர்தரம் தரமின்மை என்ற விஷயமே கிடையாது. மது என்பதே உடல் நலத்திற்கும் சமூகத்திற்கும் தீங்கான ஒன்று. அனுஷ்கா அழுத்தமான பெரிய மரக்கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே போனாள். அந்த பாரின் மேனேஜர் போல் இருந்தவர் அருகில் வந்தார். மேடம், தனியா ஒரு டேபிளை ஏற்பாடு பண்ணிட்டா? வேண்டாம், நான் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். நீங்க போலீஸா? தன்னை பற்றி முழுவதுமாக சொல்லிவிட்டு மாணிக்கத்தின் புகைப்படத்தை காண்பித்தாள். இவர் இங்கே வரமாட்டாரு, இங்கே போனாலும் அவர் இங்கே வரமாட்டார் என்று சொல்வது அனுஷ்காவிற்கு கோபத்தை கொடுத்தது. அவரு எங்கதான் போவாரு? நிறைய இடத்துல நான் விசாரிச்சிட்டேன், இங்க வரமாட்டாரு, இன்னும் கொஞ்சம் தூரத்துல வருவாருன்னு சொல்றாங்க. உண்மையாவே அவர் இந்த பார்ல குடிக்க மாட்டாரு. மேலாளர் பொறுமையாக பதிலளித்தார். வேற எங்க குடிப்பாரு? ஒரு அசௌகரியத்துடன் கேட்டாள் அனுஷ்கா. அவங்க சொன்ன பதில தான் நானும் சொல்லணும் மேடம். இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பார் இருக்கு, அந்த பார்ல தான் அவர் குடிப்பாரு. அந்த பாரோட பேரு சாண்டில் பார். அப்ப இதுவும் சாண்டில் பார் தான் மேடம். குழப்பறீங்களே? குழப்பல மேடம், தெளிவா சொல்றேன். இதுவும் சாண்டில் பார் தான், அதுவும் சாண்டில் பார் தான். அது கொஞ்சம் பிரீமியரான பார். கைகளை அசைத்து அசைத்து அந்த மேலாளர் பேசினார். அவர் கண்டிப்பா அங்கதான் குடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். சரி, ஒரே ஒரு கேள்வியை கேட்கறேன். நான் போலீஸ் கிடையாது, அதனால உங்களுக்கு தோணுன விஷயத்த அப்படியே என்கிட்ட சொல்லலாம். கேளுங்க மேடம். நிர்வாகத்துக்கு பயந்துக்கிறவரா நீங்க? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லேசான சிரிப்பு கலந்தபடி அவர் பேசினார். நீங்க சொல்ற பிரீமியரான சாண்டில் பார்ல ட்ரக்ஸ் எல்லாம் புழங்குதா? மேடம், நீங்க ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தீங்களா இல்ல இந்த மாணிக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தீங்களா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களா? தெளிவாக அவரை மிரட்டும் துணியில் பேசினாள் அனுஷ்கா. அவளுடைய குரல் கூட சற்று உயர்ந்திருந்தது. அங்க ட்ரக்ஸ் புழக்கமெல்லாம் கிடையாது மேடம். அது விஐபிஸ் எல்லாம் வந்துட்டு போற ஏரியா. ஓகே, உங்களுக்கு அடிஷ்னலா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா இப்பவே என்கிட்ட சொல்லுங்க. இந்த மாணிக்கம்ங்கிற ஆளை நீங்க பாத்திருக்கீங்களா? நான் இந்த பார் அப்புறம் அந்த பார் 2 பார்லயுமே மாத்தி மாத்தி வேலை செய்வேன். அப்ப நான் அந்த பாருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. சாரி மேடம். உண்மையாகவே மன்னிப்பு கேட்பவரை போல தலையை குனிந்து கொண்டார்.
நோ ப்ராப்ளம். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவருக்குன்னு பர்சனலா ஒரு பார் டெண்டர் இருக்கான். அவன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவர் குடிப்பாரு. எவ்வளவு குடிப்பாரு, என்ன குடிப்பாரு? அவர் எப்பவுமே விஸ்கி தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு. மொடா குடிகாரனா, நன்றாக குடிப்பவரா என்று கேட்காமல் சாதாரணமாக பேச்சு வழக்கில் தன்னுடைய மனதில் தோன்றியதை வெளிப்படையாக கேட்டாள் அனுஷ்கா. லேசாக சிரித்துவிட்டு எஸ் மேடம் என்று சொன்னார் மேலாளர். குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் எப்ப பாட்டில கீழே வைப்பாருன்னு அவருக்கே தெரியாது. மிதக்கிற அளவுக்கு குடிக்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் இன்னைக்கு காலையில அளவுக்கு மீறி மிதந்துட்டாரு. அனுஷ்கா இப்படி சொன்னதும் என்ன மேடம் சொல்றீங்க? குரலை தாழ்த்தி கொண்டு அவர் பேசினார். உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு காலையில ஹேவ்லாட் ஹோட்டல் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இறந்து போனது இந்த மாணிக்கம் தான். நான் கூட இவர் உயிரோட இருக்காரு, ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு நினைச்சேன் மேடம். உங்களுக்கு நிஜமாலுமே தெரியாதா? இல்லைங்க மேடம், நேற்றுக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். காலையில எந்திரிச்சு திரும்ப ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு போகணும் மேடம். அவரு எப்படிப்பட்டவரு? ஆள் கொஞ்சம் மோசமானவர்னு சொல்றாங்களே மேடம். இங்க நின்னு பேச வேண்டாம், வெளியில போயிடலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னபடியே பாரை விட்டு வெளியே வந்தாள். அப்பா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. மூச்சை இழுத்து விட்டு கொண்டாள். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட ஆளு? மேடம் நான் சொல்லுவேன். நான் தான் சொன்னேன்னு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன். பாரோட மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல மாட்டீங்களே? நான் எதுக்கு அங்கெல்லாம் சொல்றேன்? இல்ல மேடம், தேவைப்பட்டா சொல்லிடுவீங்களோன்னு. நீங்க சொல்ற அளவுக்கு அது என்ன அவ்வளவு பெரிய சீக்கிரட்டான விஷயமா? சீக்கிரட்டான்னு தெரியல மேடம். அவர் கூட எப்பவுமே ஒரு பொண்ணு இருப்பா. அனுஷ்கா இந்த இடத்தில் தான் மிகவும் கூர்மையாக கவனிக்க தொடங்கினாள். அந்த பொண்ணு அவரு சேர்ந்துதான் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? நிதானமாக கேட்டாள். அந்த பொண்ணுக்கு 25க்கு மேல இருக்கும் மேடம். ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த பொண்ணு அவர் கூட இல்ல மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தனியா தான் இறந்து போனாரு. ஏன்னா அந்த பொண்ணு உள்ளதா இருக்கா. வாட்? எஸ் மேடம், அவ உள்ளதா இருக்கா. ஆனா இப்போ அவகிட்ட எந்த விதமான கேள்வியையும் கேட்க முடியாது. முழு போதையில இருக்கா. அவங்கள பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் மேடம். நானே சொல்றேன். அவரோட கம்பானியன் தான் இந்த பொண்ணு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதல மேடம்? புரிகிறது என்பதை போல வேகமாக தலையசைத்தாள். 2 பேரும் ஒன்னாதான் ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஒன்னாதான் போவாங்க. அவரு வீட்டுக்கு போகும்போது கூட ஒன்னாதான் போவாங்களா? ஆமா மேடம். இந்த பொண்ணோட வீடு ரொம்பவுமே பக்கம் மேடம். குடிச்சிட்டு இந்த பொண்ணு அவரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலையில தான் அவர் கார் எடுத்துக்கிட்டு அவரோட சொந்த வீட்டுக்கே போவாரு. இப்பொழுது அனுஷ்காவிற்கு அனைத்து விஷயங்களும் ஒரு நேர்கோட்டிற்கு வருவது போல் இருந்தது. இந்த பொண்ணு காலையில எப்போ ரிட்டர்ன் வந்தா? இவ ரிட்டர்ன் வரல மேடம். நேற்றுக்கு நைட்ல இருந்தே இங்கதான் இருக்கா. குடிச்சுக்கிட்டே இங்கேயேவா இருக்கா? ஆமா மேடம். இங்க ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. அப்ப 24 ஹவர்ஸ் ஆல்கஹால் சப்ளை இருக்கா? அது கிடையாது மேடம். பார் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். காலையில பார் ஓபன் ஆனியுமே முதல்ல வந்ததே இந்த பொண்ணு தான். எப்பவுமே கையில ஸ்டாக் வச்சிருப்பா. அனுஷ்காவிற்கு அதை கேட்கும் பொழுதே தலை சுற்றியது. வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அப்ப நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. இவரும் இந்த பொண்ணும் டெய்லியும் ட்ரிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை அங்கேயே டிராப் பண்ணிட்டு அவரோட சொந்த வீட்டுக்கு போயிருவாரு. நான் சொல்றது கரெக்டா? எஸ் மேடம். அப்படி இருக்கும்போது இவ ஏன் பிரீமியமான பாருக்கு போகாம இங்க இருக்கிற சாண்டல் பார்ல தூங்கணும்? அனுஷ்கா கேட்டது ஒரு கூர்மையான சரியான கேள்வி. மேனேஜர் மாட்டிக்கொண்டு விட்டதை போல முழித்தார். சொல்லுங்க, ஸ்டே பண்றக்கு ஆப்ஷன் இங்க மட்டும்தான் மேடம் இருக்கு. பிரீமியம் பார்ல அது கிடையாது. நீங்க என்கிட்ட போய் சொல்லலையே. நோ மேடம். இவ எப்ப இங்க வந்தா? அது தெரியல மேடம். நேற்றுக்கு நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் இவ இங்கதான் இருக்கா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவரு பிரீமியமான சாண்டல் பார்ல இருந்து கிளம்பி இங்க வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போயிருப்பாரு? கேள்வியை தொடுத்து கொண்டே வந்து முக்கியமான இடத்தில் நிறுத்தினாள். வேறங்க மேடம்? அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான். அந்த பொண்ணு தான் இங்க இருக்காளே. அந்த பொண்ணு இங்க இருக்கிறாங்கிறதுக்கு வேண்டி அவர் வீட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லையா மேடம்? அவர் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டும் கூட காலையில போகலாம்னு நினைச்சிருக்கலாமே. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கனெக்டபிளா இருக்கு. நான் சொல்றத நீங்க நம்புறீங்களா மேடம்? நம்பிட்டேன் மேடம். நிஜமா நம்பிட்டீங்களா? நீங்க இப்ப திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு. நான் அதுக்காக கேட்கல மேடம். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் நான் உங்களுக்காக சொன்னேன். ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவரிடம் நன்றியை சொல்லிவிட்டு வெளியே வந்து மணி பார்த்தாள். மாலை 7 மணி. டைம் என்ன இன்னைக்கு ரொம்பவுமே மோசமா வேகமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே. ஒரு கேஸ ஒரே நாள்ல சால்வ் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான். அவளை குத்துவது போல் பேசினான் தஷ்வின். ஒரு கேஸ எவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்ணணும் தஷ்வின். ஏன் அப்படி சொல்றீங்க? இயர்பட்ஸை எடுத்து பொருத்தி கொண்டாள் அனுஷ்கா. லெஃப்ட் சைடு வழியாக பேசிக்கொண்டே இருந்தான் தஷ்வின். ஒரு கேஸ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவு கிரிமினல் அந்த கேஸை விட்டு வெளியில போய்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். ஒரு கேஸ கோல்டு கேஸ் ஆக்க விடவே கூடாது. நல்லா இருக்கு உங்களோட கான்செப்ட். இது என்னோட கான்செப்ட் இல்ல, ஆதித்ய விக்ரம் சாரோட கான்செப்ட். உங்களோட தலைவர்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க காலையில இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு சாப்பாடு போடணுமா இல்லையா? உனக்கு எதுக்கிட்ட சாப்பாடு? சார்ஜ் போடணும்ல, அதை தான் சொன்னேன். நீ எவ்வளவு எம்ஏஹெச்?
அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்ப வெறும் 20% தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எதுக்கப்புறம் 10% போயிட்டா? ஏண்டா 10% போனா கூட நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா? எல்லாத்துக்கும் எனர்ஜி வேணும். நீ உலகத்திலேயே பெஸ்ட் ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு தலைவர் ஆதித்ய விக்ரம் சொல்லும் போதே நான் நினைச்சிருக்கணும். நீ மனுஷனோட மோசமா பேசுற. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் போடுறேன், ஓகேவா? ஓகே தான். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். வண்டியில இருந்தே எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு சார்ஜ் போடுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. விடு, ஒன்று வாங்கி மாட்டிடலாம். நீங்க வாங்கி மாட்டுவீங்க, எனக்கு சார்ஜ் போடுவீங்களா? போடுவேண்டா. முதல்ல நீங்க சார்ஜ் போடுறதே உங்களுடைய செல்போனா தான் இருக்கும். நீ ஒரு தெளிவான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதுக்கு அரை மணி நேரம்? சேஃப் ஹவுஸுக்கு போறதுக்கு 15 நிமிஷம் தானே ஆகும். ஆமா, ஆனா நம்ம அங்க போக போறதில்ல. இப்ப நம்ம மாணிக்கத்தோட வீட்டை போய் பார்க்க போறோம். அங்க எதுக்கு? சும்மா ஒரு விசிட். மாணிக்கத்தின் வீட்டின் முன்பு அவருடைய மகன் நின்று கொண்டிருந்தான். அவனுடன் வேறு சிலரும் நின்று கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்க விதத்தில் நல்ல உயரமாக அழுத்தமான உடற்கட்டுடன் ஒருவன் இருந்தான். அதன் பின்பு மாணிக்கத்தின் மகன் அவனிடம் தனியாக சென்று பேசினான். முதல்ல இந்த ஆளோட பேரை கண்டுபிடிக்கணும். பேரு தெரியாம ஃபாலோ பண்றது கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த உயரமான மனிதனிடம் பேசிவிட்டு திரும்பவும் குழுமி இருந்த கூட்டத்திடம் பேச போனான் அவன். யார் இந்த ஆளு? பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காரு. இவர்கிட்ட எதுக்கு அவன் தனியா பேசணும்? 2 பேரும் ஏதோ வேகமா பேசிட்டு திருட்டுத்தனமா மூவாகிற மாதிரி தெரியுது. இப்படி யோசித்து கொண்டே நகர்ந்து போனவனையும் மாணிக்கத்தின் மகனையும் பார்த்தால் அவனுக்கு பக்கத்தில் யாரோ வந்தார்கள். இவன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பெரிய தொகையை எடுத்து கொடுத்தான். குனிந்து வணங்கிவிட்டு அந்த ஆள் நகர்ந்தார். அதற்குள் மிகவும் உயரமாக இருந்தவன் தன்னுடைய வண்டியில் ஏறி அதை கிளப்பினான். அனுஷ்கா அவனை பின்தொடரலாம் என்று நினைத்தாள். அதே போல செய்தாள். இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே, ரொம்பவுமே மோசமான ஆள் இவன். இவனை பத்தின டீடைல் நம்ம டேட்டா பேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரிய பேர் தெரிஞ்சா தேடி பார்க்கலாம். இப்படி எல்லாம் யோசித்து கொண்டே அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு இடத்தில் போய் வண்டியை நிறுத்தினான். அதன் பிறகு இறங்கி ஒரு கடைக்குள் போனான். அது ஒரு இளநீர் கடை. நன்றாக 2 இளநீரை வாங்கி குடித்தான். பாத்துக்கடா, ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடு. இப்படி சொல்லிவிட்டு திரும்பவும் தன்னுடைய வண்டிக்கு வந்தான். சார், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அனுஷ்கா நேரடியாக அவனை நெருங்கி கேள்வி கேட்டாள். நீங்க போலீஸா? அப்படின்னே வச்சுக்கோங்க. நான் இப்ப எந்த வேலைக்கு போறதில்ல மேடம். அதை எப்படி நாங்க நம்புறது? எதுக்கு மாணிக்கத்தோட வீட்டுக்கு போயிட்டு வரீங்க? அவன் பயங்கரமாக பயந்தான். நீங்க பயப்பட வேண்டியதில்ல. சாதாரணமா தான் போயிட்டு வந்தேன்னா சாதாரணமா போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அவனுடைய உயரத்திற்கு அவன் பயப்படுவது வித்தியாசமாக இருந்தது. நீ பயப்படுறத பார்த்தா அந்த மாணிக்கத்தை நீதான் போட்டு தள்ளி இருப்ப போல. இல்லைங்க, நான் அந்த வேலையை செய்யல. அப்ப வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அவரு நார்மலா தாங்க இறந்து போனாரு. சரி, எதுக்காக மாணிக்கத்தோட வீட்டுக்கு போனீங்க? நீங்க யாருன்னே தெரியாம நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? நீங்க ஒரு ரவுடி தானே? ஆம் என்பதை போல தலையசைத்து விட்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மேடம் அவனை தன்னுடைய சுய விவரத்தை பற்றி சொன்னான். அப்போ நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாணிக்கம் இறந்து போயிட்டாரு, அதனால விசாரிச்சுட்டு வரலாம்னு போனேன். அவரோட மகன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ரூபேஷை பத்தி கேக்குறீங்களா? ஆமா, நான் ரூபேஷை பத்தி தான் கேட்டேன். ரொம்ப சோகமா பேசினாரு. ஊரே அவர் தான் போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ அவர் சோகமா பேசினாருன்னு சொல்றீங்க? தலையை தாழ்த்தி கொண்டான் அந்த பழைய ரவுடி. நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க? நீங்க ஒன்னும் கொலை பண்ணல. திரும்பவும் அழுத்தி கேட்டாள். இல்லைங்க மேடம், நான் பண்ணல, அவரும் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க பண்ணலைங்கிறத மட்டும் சொல்லுங்க. இவனிடம் விசாரிக்க வந்தது தேவையில்லாத வேலை என்று புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. அங்கிருந்து நகர போன நேரத்தில் அவன் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை சொன்னான். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வீட்டு பொண்ணை விசாரிச்சு பாருங்க. ஏன் அந்த பொண்ணுதான் பண்ணிருப்பாளா? பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயாவே அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்த பொண்ணு ஒரு மாதிரியா, உடம்புக்கு ஏதோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாளாம். ஏதாவது சின்ன விஷயம் கேட்டா கூட ஊரே கேட்கற அளவுக்கு கத்துவாளாம். கையில கிடைச்சதையெல்லாம் தூக்கி அடிப்பாளாம். அதனால அந்த பொண்ணு கொலை பண்ணிருப்பான்னு சொல்ல வரீங்க? இருக்கலாம்னு சொல்றேன், விசாரிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல தகவலாக அனுஷ்காவிற்கு தோன்றியது. வேகமாக தன்னுடைய சேஃப் ஹவுஸிற்கு போனாள். நான் சொன்ன மாதிரியே உனக்கு சார்ஜ் போட்டு விட்டுட்டேன். எத்தனை மணிக்கு போட்டீங்க? என்னோட பர்சன்டேஜ் கவனிச்சிங்களா? நீ வேற தஷ்வின், ஏற்கனவே நான் வேலையாகலைங்கிற கடுப்புல இருக்கேன். என்ன வேலையாகல? நிறைய பேர்த்த இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களே. மாணிக்கத்தோட வீட்டுல பக் வைக்கலாம்னு நினைச்சேன். வச்சிருக்கலாமே. திரும்ப வரும்போது அவனோட வீட்டை பார்த்தேன். அப்பவும் அங்க கூட்டமா தான் இருந்தது. அதனாலதான் எந்த வேலையையும் செய்யாம நேரடியா சேஃப் ஹவுஸுக்கு வந்துட்டேன். நாளைக்கு கூட போய் பக் வைக்கலாமே. இந்த விஷயத்தோட ஹீட் அடங்கிருச்சுன்னா இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. பக் வச்சு என்ன பிரயோஜனம்? என்னால நீங்க சொல்ற விஷயத்த ப்ராசஸ் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 22 நொடிகள் எடுத்துக்கொண்டான் தஷ்வின். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மனுஷங்க ஒரு விஷயத்த பத்தி கொஞ்ச காலத்துக்கு மேல பேச மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. நான் சொல்றது கரெக்டா? அதைத்தான் நானும் சொன்னேன். உன்னால இன்னைக்கு நைட்டு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோ.
நாளைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு வேலை இருக்கு. நாளைக்கு காலையில ஃபுல் சார்ஜோட நான் ரெடியா இருக்கேன். அனுஷ்கா அன்றைய நாளின் முதல் சாப்பாட்டை இரவு 11 மணிக்கு சாப்பிட்டு முடித்தாள். கண்களை மூடி அமர்ந்தபடியே அன்று நடந்த விஷயங்களை மனதுள் ஓட்டி பார்த்தாள். கிடைத்த அனைத்து விஷயங்களும் துண்டு துண்டாக இருப்பதாக அனுஷ்காவிற்கு தோன்றியது. நான் ஒரு கடையில டீ குடிச்சேன். அங்க 2 பேரு டீ சாப்பிடறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க இறந்து போன மாணிக்கத்தை பத்தியும் அவனுடைய மகனை பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, மாணிக்கம் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவன்னு சொல்றாங்க. அவருடைய மூத்த மக ரூபேஷ் சொத்து விஷயத்துல மோசம்னு சொல்றாங்க. சொத்துக்காக அப்பாவையே அவன் கொலை பண்ணிட்டான். ஆனா எப்படி பண்ணுனா அவங்க சொல்லல. அங்கிருந்து நம்ம வீட்டுக்குள்ள போனோம். கில்ட்டியா இருக்கிற ரூபேஷ பார்த்தோம். அப்பா அவங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசினா. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மேல் மாடிக்கு போனப்போ அவ ஏதோ சில பொருட்களை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தா. அதுல நம்மளுக்கு தெரியாம அது என்ன பொருளா இருக்கும்னு நாமளே யோகிச்ச பொருள் ஒரு துணி. 2வது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள் ஒரு தங்க செயின், அதுக்கப்புறம் தங்கத்தோடு. எடுத்த பொருட்களை எல்லாம் பத்திரமா பீரோல வச்சுட்டு ரொம்ப சோகமா வந்து கட்டல்ல உட்காந்துட்டா. திரும்பவும் போய் கண்ணாடி பார்த்தப்போ அழுதுகிட்டே கண்ணாடி பார்த்தா. அதுக்கப்புறம் சோகமா சிரிச்சா. அதுக்கு உண்டான காரணம் என்ன அது தெரியல. நம்ம அங்கிருந்து கிளம்பி வெளியில வந்துட்டோம். கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போனோம். கார் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம். மாணிக்கம் குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னு தெளிவா தெரிஞ்சது. இருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்த விஷயத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது ஒரு கொலையா இருக்குமோன்னு சொல்லி நம்ம இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாணிக்கம் தினமும் குடிக்கிற பார்ல விசாரிச்சப்போ அவன் தினமும் ஒரு சின்ன வயசு பொண்ணோட குடிச்சிட்டு அவளோட வீட்டுக்கு போறதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணுனால ஒரு யூஸும் கிடையாது. மாணிக்கத்தோட பணத்துக்காக அவ இவங்க கூட இருந்திருக்கணும். அங்க விசாரிச்சுட்டு நம்ம திரும்ப மாணிக்கத்தோட வீட்டுக்கு வந்தப்போ நாம ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போனோம். அவன் ஒரு பழைய ரவுடி. அவன் என்ன சொன்னான், அந்த கொலையை பண்ணது அவன் இல்ல, ரூபேஷும் அந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னான். கடைசியா அவன் சொன்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும். தன்னோட மருமகளை பத்தி அந்த மாணிக்கம் அவங்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? நல்ல விதமாவ சொல்லிருக்காரு? ரொம்பவுமே மோசமா சொல்லிருக்காரு. அவ ஏதோ மாத்திரை சாப்பிட்றா, எதை கேட்டாலும் கோவப்படுவா, ஊரே கேட்கற அளவுக்கு கத்துவா, கையில கிடைச்சதையெல்லாம் தூக்கி அடிப்பான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்தையெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்க்கணும். மாணிக்கம் நிஜமாலுமே லேடிஸ் விஷயத்துல வீக்கா? நம்ம பார்ல நடத்தின இன்வெஸ்டிகேஷன் இந்த கேள்விக்கு பதிலா வந்து அமையும். அவங்க கூட ஒரு 25 வயசு பொண்ணு தினமும் ட்ரிங்க் பண்றா. அவங்க 2 பேரும் அதுக்கு மேலையும் சில விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அந்த 2 லேடிஸ் சொன்ன விஷயம் ரொம்பவுமே கரெக்ட்னு தோணுது. மாணிக்கம் லேடிஸ் விஷயத்துல ரொம்பவுமே வீக்கான ஆளு. அதுவும் இல்லாம அவர் குடிகாரர்னு சொன்னாங்க. அந்த ஆளு பயங்கரமான குடிகாரங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த விஷயத்துக்கு போலாம். ரூபேஷோட ஒய்ஃப் எதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் சோகமா சிரிக்கணும்? ஒருவேளை அவ மெடிகேஷன் எடுத்துக்கிறதுனால அவளுக்கு மூடு ஸ்விங் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம அதை பார்த்துட்டு தேவையில்லாத கற்பனைகள்ல இறங்கிட்டோமோ? ஒருவேளை இந்த கேஸ்ல யாருமே கொலை பண்ணலைங்கிற மோட்டிவ்ல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தினமும் குடிக்கிறவரு அதே போல குடிச்சிட்டு காரை வந்து கிராஷ் பண்ணி இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு சரியான மழை, கார் கிராஷ் பண்றதுக்கு வசதியா அமைஞ்சிருக்கு. இறந்து போன மாணிக்கம் லேடிஸ் விஷயத்திலயும் சரி ட்ரிங்கிங் விஷயத்திலயும் சரி ரொம்பவுமே மோசமான ஆளா இருக்கலாம். ஆனா அவர் சாதாரணமா கூட இறந்து போயிருக்கலாமே. இது கொலை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ற ஒரு முக்கியமான எவிடன்ஸ் காரோட பிரேக். அதை யாருமே கட் பண்ணல. தினமும் நைட்டு பாருக்கு போறவரு எப்பவும் போல கார் எடுத்துக்கிட்டு பாருக்கு போயிருக்காரு. அப்போ அது வரைக்கும் எதுவுமே நடக்கல. அப்படின்னா பிரேக்கை யாருமே கட் பண்ணலைன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் பார்ல இருந்து கிளம்புனப்போ பிரேக்கை கட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் எந்த விதமான பிரேக்கையும் கட் பண்ணலைன்னு இன்ஸ்பெக்டர் சம்யுக்தா வீடியோ ஃபுட்டேஜை வச்சு சொல்றாங்க. சோ பிரேக்கை யாரும் கட் பண்ணல. அவர் முழுசா குடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கும்போது தானா கொண்டு வந்து அவரோட காரை கிராஷ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி யோசிச்சா இது ஒரு மர்டர் மாதிரியே தெரியல. இதே விஷயத்த இது ஒரு மர்டருங்கிற ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பார்க்கலாம். யார் கொலை பண்ணிருப்பா? 3 சஸ்பெக்ட் இருக்காங்க. முதலாவது ஆளு இறந்து போன மாணிக்கத்தோட பையன் ரூபேஷ். சொத்துக்காக அவன் கொலை பண்ண நினைச்சிருந்தா அவன் வேற ஏதாவது விதமா கொலை பண்ணிருக்கலாம். எதுக்காக காரை கொண்டு போய் கிராஷ் பண்ண விடணும்? ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட இதுல இருக்கலாம். கிராஷ் ஆன மாணிக்கத்தோட காரை மட்டும்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கற்பனையை யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி அவரோட காரை துரத்திக்கிட்டு இன்னொரு கார் வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு பயந்துகிட்டு இவர் காரை வேகமா ஓட்டி இருக்கலாம். காரை கொண்டு வந்து கிராஷ் பண்ணி வெடிச்சிருக்கலாம். இதை பார்த்து அந்த கும்பல் திரும்பவும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அந்த கும்பலை அனுப்புனது ஏன் ரூபேஷா இருக்க கூடாது? அவன் நினைச்ச விஷயம் வேற மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அவனோட ஆளுகளை திரும்ப வர சொல்லிருக்கலாமே. 2வது ஆள் மாணிக்கத்தோட மருமக. அவளை பார்த்த வரைக்கும் ரொம்பவுமே டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ கண்ணாடியில சிரிச்சதை வச்சுக்கிட்டு கொலைகாரின்னு அவளை ப்ரூவ் பண்ணிட முடியாது. அவளுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும் இல்லையா? ஒருவேளை இல்லாமலே இருக்கலாம். அவ கண்டினியூஸா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மாமனார் மேல கோவப்பட்டு
அவரை கொலை பண்ற ரேஞ்சுக்கு கூட அவ போயிருக்கலாம். ஆனா அவ எப்படி கொலை பண்ணிருப்பா? நாம ஏற்கனவே யோசிச்ச மாதிரி கார் எடுத்துக்கிட்டு அவளை துரத்திருப்பாளோ? இது இன்னொரு கற்பனை. இத ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மூணாவது ஆள் மாணிக்கத்துக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்த வயசு பொண்ணு. சரியா அவரை கொலை பண்ண திட்டம் போட்டு தனியா அனுப்பி விட்டுட்டு அவ மட்டும் ஒரு பார்ல தங்கிட்டா. எங்க நம்ம மேல சந்தேகம் வந்துரும்னு சொல்லி நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டா. அப்பதானே அவகிட்ட யாரு கேள்வி கேட்க மாட்டாங்க. சோ கார் எப்படி கிராஷ் ஆச்சு? அவரை யாராவது துரத்திட்டு வந்தாங்களா? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவரு எப்பவும் வந்துட்டு போற வழியில இருக்கிற கேமராஸை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு கடைக்காரங்க கிட்ட இருந்து முதல்ல பர்மிஷன் வாங்கணும். அதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது லீடு கிடைக்கலாம். என்னோட சைட்ல இருந்து பார்க்கும்போது மாணிக்கத்தோட மர்டரே இல்லைங்கிற மாதிரி யாரோ பர்ஃபெக்டா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. என்னோட இன்ட்யூஷனை தவிர இங்க எல்லாமே மாணிக்கத்தோட மரணம் கொலை இல்லைங்கிறதுக்கு உண்டான சாத்தியங்களா தான் இருக்கு. பட் நாம இங்கேயே நிறுத்தக்கூடாது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு இந்த கேஸ்ல இருந்து நம்ம ஸ்டெப் அவுட் ஆயிரலாம். நாளைக்கு நம்மளோட கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கண்டிப்பா கிடைக்கும். நீளமாக பல விஷயங்களை யோசித்து விட்டு அயர்ந்து தூங்கினாள் அனுஷ்கா. அடுத்த நாள் சுறுசுறுப்பாக கிளம்பி சிசிடிவி கேமரா புட்டேஜ்களை வாங்கலாம் என்று கிளம்பினாள். போகும் வழியில் மாணிக்கத்தின் வீட்டை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தவள் அதே போல செய்தாள். அவள் எதிர்பாராத விதமாக வீட்டினுள் இருந்து ரூபேஷின் மனைவி வெளியே வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய தோளில் ஒரு பெரிய பையை மாட்டியிருந்தாள். அது அனுஷ்காவின் கவனத்தை ஈர்த்தது. இவ்வளவு காலையில எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கா? நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுமே. வண்டியை தெருவின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு வேகமாக ரூபேஷின் மனைவியை பின்தொடர்ந்தாள். வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் அவள் வேகமாக நடந்தாள். அதன் பின்பு குறுகலான சந்திற்குள் நுழைந்து நிறைய வீடுகள் இருந்த பகுதியை அடைந்தாள். அதில் ஒரு வீட்டின் கதவை தட்டினாள். கண்களை தேய்த்தபடி ஒரு பெண்மணி அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஒரு நிமிஷம், கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ. இப்படி அந்த பெண் சொல்லிவிட்டு அகலமாக கதவை திறந்து வைத்தாள். உள்ளே இருந்து ஒருவன் வெளியே வந்தான். அதன் பின்பு தன்னுடைய தலைமுடியை விரல்களால் கோதியபடியே ரூபேஷின் மனைவியை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகினான். என்ன பாப்பா, இவ்வளவு நேரத்துல வந்திருக்க? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இவனை வரவிடாம பண்ணிருப்பேன். இந்த விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் வெளியில் நின்று பேசினார்கள். சொல்லப்போனால் வீட்டில் இருந்த அந்த பெண் மட்டும்தான் பேசினாள். பதிலுக்கு ரூபேஷின் மனைவி அமைதியாகவே இருந்தாள். அவர்கள் வீட்டினுள் சென்றதும் அனுஷ்கா அந்த வீட்டை நெருங்கினாள். அது ஒரு கூரை வீடு. வீட்டின் மண் சுவர்கள் அனுஷ்காவின் தோளுக்கு கீழே இருந்தது. அதன் மீது கூரையை போட்டு வீட்டை கட்டியிருந்தார்கள். கையகல துவாரம் சுவற்றுக்கும் கூரைக்கும் இருந்தது. அந்த துவாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய கைபேசியின் கேமரா வழியாக உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தாள். ஏதாவது குடிக்கிறியா? முகங்களை வீட்டு வந்துட்டா என்ன போல? எதுவுமே பேசாம இருந்தா என்னதான் பண்ண முடியும்? உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அனுஷ்கா இப்பொழுது தன்னுடைய கைபேசியில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பதிவு செய்ய தொடங்கினாள். முதலில் அவள் பெரிய துணி ஒன்றை எடுத்து கொடுத்தாள். இந்த துணியை எரிச்சிரு, மறக்காம எரிச்சிரு, சரியா? அடுத்ததாக தங்க சங்கிலியை எடுத்து கொடுத்தாள். இது அருந்து போயிருச்சு. இந்த தங்க சங்கிலியை உருக்கி உனக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது செஞ்சு போட்டுக்கோ. அப்புறம் இந்த தங்கத்தோடையும் வச்சுக்கோ. இதையும் உருக்கிடு, அதுலயும் நகை செஞ்சு போட்டுக்கோ. இதெல்லாம் எதுக்கு புள்ள? வச்சுக்கோ, இதையெல்லாம் என்னால பார்க்க முடியாது சொல்லிவிட்டு அழுத்தமாக அழத் தொடங்கினாள். அழாதே என்று சொல்லியபடியே வீட்டில் இருந்த பெண் ரூபேஷின் மனைவியின் தலையை தட்டி கொடுத்தாள். நீ எதுக்காக அழணும்? நீ இனிமேல் அழ தேவையே இல்ல. ரூபேஷ பத்தி உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அவனை பத்தெல்லாம் பயப்படக்கூடாது. உனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி என்ன இனிமேல் உன்னோட வீட்டிலே வச்சுக்கோ. உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். உன்னோட பணங்காசுக்கு ஆசைப்படுறாள் நான் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அங்க வந்து இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். ஆனா உனக்காக தான் நான் அங்க வந்து இருக்கிறேன்னு சொன்னேன். சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். இனிமேல் ஒரு பொட்டு கண்ணீர் சிந்தக்கூடாது, புரியுதா? புரிகிறது என்பதை போல தலையசைத்தாள் ரூபேஷின் மனைவி. நான் கிளம்பட்டுமா? ஏதாவது குடிச்சிட்டு கிளம்பு. நீ முதல்ல குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. அங்க தனியா இருக்கிறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி, இருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வா. அவருக்கு தெரியாம தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அது வேறையா? சொன்னபடியே அந்த பெண் தயாராகி வந்ததும் இருவரும் மாணிக்கத்தின் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். அனுஷ்கா அவர்களை பின்தொடர்ந்து பார்த்த பொழுது மாணிக்கத்தின் வீட்டில் கூட்டமே இல்லாமல் இருந்தது. இதுதான் மைக் வைக்கிறதுக்கு சரியான நேரம். மைக்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிறத வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ரூபேஷின் மனைவியும் அந்த பெண்ணும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அனுஷ்கா வீட்டை ஒட்டி இருந்த கார் ஷெட்டில் ஒளிந்து கொண்டாள். அவள் ஏற்கனவே அந்த வீட்டிற்குள் சென்று வந்த வழிகளை இப்பொழுது அவள் நினைவுபடுத்திக் கொண்டாள். நம்ம போய் பார்த்தது அவளுடைய பெட்ரூம். அந்த ரூம்ல நேரடியா போய் பக்க வைக்க முடியாது. வீட்டை சுத்திக்கிட்டு பின் வழியா போய் மாடி வழியா அப்ரோச் பண்ணா நம்மளால கண்டிப்பா மைக் வைக்க முடியும். பெட்ரூமோட ஜன்னல் வழியா அன்னைக்கு மரம் தெரிஞ்சது. அப்படி பார்த்தா பெட்ரூம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ரூமும் இருக்கிற மாதிரி தெரியல. அனுஷ்கா கார் ஷெட்டின் கதவை லேசாக
மெதுவாக திறந்தாள். யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு பூனையைப் போல தன்னுடைய பாதத்தை பதித்து கார் ஷெட்டை விட்டு வெளியே வந்து நடந்தாள். வீட்டை சுற்றி கொண்டு பின்புறமாக வந்தாள். சிறிய பூந்தோட்டம் ஒன்று அந்த இடத்தில் காட்சி கொடுத்தது. பெயர் தெரியாத மரம் ஒன்று அடர்த்தியாக வளர்ந்து வீட்டின் பெட்ரூம் வரை நீண்டிருந்தது. அனுஷ்கா முதலில் மரத்தில் ஏறலாம் என்று நினைத்தாள். அதன் பின்பு அந்த யோசனையை கைவிட்டாள். மரத்தில் ஏறி கிளை முறிந்து தாறுமாறாக கீழே விழுந்து விட்டால் மாட்டிக்கொள்ள வேண்டுமே. ஆதலால் வீட்டு ஜன்னலின் சன்ஷேடை பிடித்து ஏறினாள். பெட்ரூமின் கதவை அடைந்த பொழுது ஜன்னலின் கதவுகள் இவளுக்கு ஏதுவாக திறந்திருந்தது. உள்ளே மைக்கை வைக்கலாம் என்று கையை நீட்டிய வினாடி பெட்ரூமின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ரூபேஷின் மனைவி. அடுத்ததாக அந்த பெண்மணியும் வந்தாள். அவரு வீட்டுல இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நீ அவர்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்டுரு. எனக்கு பயமா இருக்குதே. ஊரே உங்களை பத்தி கேவலமா பேசுது. என்னோட மனசுக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க தான் அதை நிஜமாலுமே பண்ணீங்களான்னு கேட்டுரு. நீ பட்டு பட்டுன்னு பேசுற. என்னால அப்படி பேச முடியுமான்னு தெரியல. பேசி பாரு. ஒரு தடவை பேசினா பழகிரும். ஆனா ரொம்ப அப்பாவி மாதிரி பேசு. எனக்குதான் எதுவுமே தெரியாதே. சரி, உன்ன மாதிரியே பேசு சொல்லிவிட்டு அந்த பெண் வெளியே போனாள். உடனடியாக ரூபேஷ் உள்ளே வந்தான். அவனுடைய முகத்தில் கடுமையான ஒரு கோபம் இருந்தது. காலையிலிருந்து எங்க போன? ஒரு காஃபி கூட குடிக்க முடியல. வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்கள கூப்பிட போயிருந்தேன். தானா இப்படி பொய் பேசிக்கிறோம் என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவளை எல்லாம் பெட்ரூம் வரைக்கும் விடாத. ஏதாவது காணாம போச்சுன்னா என்ன பண்றது? அவள் அப்படி செய்ய மாட்டாள் என்று சொல்வதற்காக வாயை திறந்தாள். ஆனால் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டாள். ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கதவை வேகமாக அடைத்து விட்டு வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். என்ன விஷயம் பேசணும்? சீக்கிரமா சொல்லு. நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நீ என்ன கேட்க போறேன்னு 50% எனக்கு தெரியும். அதனால நீ தைரியமா கேட்கலாம். ஊரே உங்களோட அப்பாவை நீங்க தான் கொன்னுட்டீங்கன்னு பேசிக்கிறாங்க. இப்படி அவள் பேசும் பொழுது அவளுடைய குரல் தழுதழுத்தது. உண்மையா நீங்க செய்யல இல்ல? கண்களில் நீர் பொங்க அவனை பார்த்து கேட்டாள். நான் செஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? நீங்களே இல்லைன்னு சொல்லிட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இதை நான் வேற தனியா சொல்லணுமா? நான் பண்ணலடி. சத்தியமா? சத்தியமா நான் பண்ணல. அவளின் கரத்தை பற்றி வேகமாக சத்தியம் செய்தான். வேகமாக சத்தியம் செய்பவர்களை நம்புவது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். இருந்தாலும் அந்த நேரத்தில் ரூபேஷின் மனைவி அவனை நம்பினாள். ஏண்டி, அவரா போய் குடிச்சிட்டு காரை வந்து மோதிட்டாரு. என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நீங்க ஏதாவது பிரேக்க கட் பண்ணி? ஐயோ, அந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் வேற மாதிரி எப்படி? தேவையில்லாமல் உளறி விட்டோம் என்பது ரூபேஷுக்கு புரிந்தது. நான் இது வரைக்கும் எந்த கொலையும் பண்ணதில்லை. ஓகேவா? ஓகேங்க. ஆனா ஒரு விஷயம் இப்ப சொல்றேன். அதை நீ வெளியில சொல்லிடவே கூடாது. நீ ஒரு வேளை வெளியில சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஜெயில தான் இருக்கணும். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு உனக்கு பேர் வரும். பரவாயில்லையா? இல்லைங்க, நான் அப்படிலாம் வெளியில சொல்லிட மாட்டேன். என்னோட அப்பாவை கொலை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். மாணிக்கம் மாமாவையா? ஆமா. எத்தனை அப்பா இருக்காங்க? அவர் ஒருத்தர் தானே இருக்காரு. ஏங்க அப்படி பண்ணீங்க? ஏங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்கறத விட எப்படி பண்ணன்னு கேளு. எப்படிங்க? அவரை கொலை பண்றதுக்கு ஒரு கூலிப்படையை ஹையர் பண்ணேன். அவங்களுக்கு தேவையான பணத்தையும் நான் கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் எல்லாமே சரியா நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இவர் இறந்து போனதுதான் ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக நீங்க அவரை கொல்லணும்னு நினைச்சீங்க? நாளுக்கு நாள் அந்த ஆளோட தொல்லை அதிகமாயிட்டே போகுது. வேகமாக தலையை அசைத்து அசைத்து பேசிவிட்டு தலையை குனிந்து கொண்டான். ராப்பகல் பார்க்காம குடிக்கிறதும், உன்னை பத்தி என்கிட்ட மோசமா பேசுறதும், 25 வயசு பொண்ணோட ஊர் சுத்துறதும், அவ வீட்டிலே தங்கறதும்னு இவர் அடிக்கிற லூட்டி அதிகமாயிட்டே போகுது. ஊருக்குள்ள இந்த குடும்பத்துக்கு இருக்கிற பேரு ரொம்பவுமே கெட்டு போகுது. தாத்தா இருந்தப்போ இவரெல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அம்மாவும் இல்ல, தாத்தாவும் இல்ல. அதனால இவருக்கு ரொம்பவுமே வசதியா போச்சு. அதுக்காக அவரை கொல்லணுங்கிறது அதிகமா தான் இருக்கு. ஒரு புள்ளைய பெத்து அது தருதலையா போனா எப்படி இருக்கும் சொல்லு? கஷ்டமா தாங்க இருக்கும். ஆனா அப்ப தருதலையா போனா எப்படி இருக்கும்ங்கிறத நீ ஃபீல் பண்ணிருக்கியா? அதையும் சொன்னாலும் புரியாது. வேகமாக பேசி முடித்து விட்டு கனத்த வருத்தத்துடன் அவளை பார்த்தான். ஆனா நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது. என்னோட சைட்ல நான் நினைச்சது நடந்துருச்சு. அவரு கொலை பண்ணி செத்து போனா என்ன, நார்மலா செத்து போனா என்ன? ஊர் பேசுறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் அவரை கொல்லல, அவரே இறந்து போயிட்டாரு. அதுல எனக்கு ஒரு ஹாப்பி தான். என்னங்க, அப்பா இறந்து போனது ஹாப்பின்னு சொல்றீங்க? அந்த மாதிரி ஆளெல்லாம் உயிரோடையே இருக்கிறது வேஸ்ட். நல்ல மருமக நீ இருக்க, உன்னையவே அவர் மோசமா பேசுறாரு. ஆனா 25 வயசு பொண்ணோட ஊர் சுத்துறாரு. அவர் மாதிரி ஆளுக இருந்து என்ன பண்ண போறாங்க சொல்லு? ரூபேஷின் தோளில் அழுதபடியே சாய்ந்து கொண்டாள் அவனுடைய மனைவி. நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். இப்பதான் மனசுக்கு ஃப்ரீயா இருக்கு. உங்ககிட்ட நான் இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை சொல்லிட்டேன். ஏங்க, இனிமேல் இந்த மாதிரி வேலையில எல்லாம் இறங்காதீங்க. இல்லம்மா, அவர் பண்ணது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்தது. அதனாலதான் இப்படி இறங்கினேன். சரிங்க. ரூபேஷ் கதவை திறந்து கொண்டு வெளியே போனான். அவனை பத்திரமாக கதவை மூடினான். இப்பொழுது அவள் மட்டுமே அறையுள் இருந்தாள். அவள் தன்னுடைய 2 கரங்களையும் கூப்பிக் கொண்டாள். கண்களை மூடினாள். மாமா எப்படி இறந்தாருன்னு தெரியல.
கொலையா தற்கொலையா விபத்தான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நடந்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சது. ரூபேஷ் எப்படி கொலை பண்ணணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி நானும் கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா பண்ண முடிஞ்சதில்ல. நல்ல வேலையா அவரே இறந்து போயிட்டாரு. என்னோட கையில ரத்தமாகாம பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவள் கண்களை மூடி அவளுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தாள். அனுஷ்கா மொத்த நிகழ்வையும் வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. அந்த வீட்டினுள் பக் வைக்கும் யோசனையை விட்டுவிட்டாள். எப்படி ஏறினாலோ அதே போல இறங்கினாள். திரும்பவும் கார் ஷெட்டுக்குள் போய் மறைந்து கொண்டாள். எல்லா விஷயத்தையும் கேட்டோம். அப்போ ரூபேஷும் கொலை பண்ணல, அவனோட மனைவியும் கொலை பண்ணலையா? இது ஒரு சாதாரண விபத்தா தான் இருந்திருக்கணும். தேவையில்லாம நம்ம மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டோம். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காரின் டயர்களின் மீது சாய்ந்து கொண்டே அனுஷ்கா இப்படி யோசித்துக் கொண்டிருந்தாள். 2 நாள் வீணா போனதுதான் மிச்சம். இப்படி அவள் சொல்லிவிட்டு நகர்ந்த பொழுது அவளுடைய உடை முழுவதும் செம்மண்ணாகி இருந்தது. கழட்டி வச்ச டயர்ல சாஞ்சிட்டம் போல. இப்படி தனக்குள்ளேயே பேசியபடி தன்மேல் ஆகியிருந்த மண்ணை தட்டிவிட்டாள். ஒரு டிடெக்டிவிற்கு எப்பொழுதுமே கண்களும் காதுகளும் உடம்பு மூளையும் விழிப்பு நிலையிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து விஷயங்களையும் கிரகித்துக் கொள்ள முடியும் என்பது ஆதித்ய விக்ரம் அடிக்கடி சொல்லும் விஷயமாகும். அதற்கு தகுந்தாற் போல அனுஷ்கா ஒரு வேலையை அப்பொழுது செய்தாள். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காரின் டயர்களை பார்த்தாள். டயர் முழுவதும் சேராகி அது காய்ந்தும் போயிருந்தது. தரையில் ஒரு நீளமான ஸ்க்ரூ கிடந்தது. அதை எடுத்தாள். ஒட்டி காய்ந்து போயிருந்த சேரை ஸ்க்ரூவால் நம்பி உதிர்த்தாள். என்ன ஒரு ஆச்சரியம்! டயர்கள் எல்லாம் மிகவும் புதிதாக இருந்தது. அனுஷ்கா அதை பார்த்ததும் பரபரப்பானாள். இது இறந்து போன மாணிக்கத்தோட காருக்கு யூஸ் பண்ற மாடல் டயர் தான். இது ஏன் புதுசா இங்க இருக்கு? அதுவும் சேராகி இருக்கு. எங்கேயோ ஒரு விஷயம் இடிக்குதே. புது டயரை எதுக்கு கழட்டி வைக்கணும்? ஒருவேளை இனிமேல் மாட்ட போற டயரா இருந்தா இந்த டயர்ல ஏன் செம்மண்ணோட சேராகி இருக்கு? ஒரு கார்ல இந்த 4 டயரையும் பிக்ஸ் பண்ணி அதை செம்மண்ல ஓட விட்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த அளவு பர்ஃபெக்டா செம்மண்ணோட சேரு கோட்டாயிருக்கும். ஆனா எதுக்கு புதுசா மாட்டின டயரை கழட்டி வைக்கணும்? இப்படி யோசிக்கவே அனுஷ்கா மிகவும் வேகமானாள். ஷெட்டின் கதவை லேசாக திறந்து வெளியே யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். மாணிக்கத்தின் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். தன்னுடைய வண்டியை நோக்கி ஓடினாள். அவளுடைய இதய துடிப்பு எகிரி கொண்டிருந்தது. ஒரு கேஸின் முக்கியமான பகுதியை அடைந்து விட்டோம் என்பது அவளுக்கு புரிந்தது. இந்த கேஸ்ல கண்டிப்பா ஒரு மிஸ்டரி இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வண்டியின் ஆக்சிலேட்டரை வேகமாக முறுக்கியபடியே யோசித்தாள். ஏஜென்ட், உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. தஷ்வின் வேகமாக அவளிடம் சொன்னான். அதை பற்றி கவலைப்படாமல் அனுஷ்கா டீ கடையில் போய் வண்டியை நிறுத்தினாள். கடைக்காரரிடம் ஓடினாள். டீ சாப்பிட்றியா? எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் கேள்வி கேட்டார் கடைக்காரர். அண்ணா, இங்க பக்கத்துல எங்க கார் ஷெட் இருக்கு? இங்க கார் ஷெட் எல்லாம் கிடையாது. கார் மெக்கானிக் வேணா ஒருத்தர் இருக்கான். ஏன், கார் ஏதாவது சர்வீஸ் பார்க்கணுமா? ஆமாங்க. ஆனா நீங்க வண்டி தானே வச்சிருக்கீங்க. காரு வீட்டுல இருக்குது. அந்த மெக்கானிக்கோட போன் நம்பர் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அவன் எங்க இருப்பான்? அடுத்த தெருவுல போர்டே இல்லாம ஒர்க்ஷாப் மாதிரி இருக்கும். அதுதான் அவனோட கடை. தேங்க்ஸ்ண்ணா. நன்றியை சொன்னாள். வண்டியில் ஏறினாள். ஆக்சிலேட்டரை அழுத்தினாள். அடுத்த தெருவை அடைந்தாள். அந்த மெக்கானிக் ஷாப்பை 6 நிமிடத்திற்குள் கண்டுபிடித்து விட்டாள். அங்கே ஒருவன் காரின் டயருக்கு பஞ்சர் போட்டு கொண்டிருந்தான். எப்பா, ஓனர் இல்லையா? நான் தாங்க ஓனரு. நீதான் ஓனரா? பார்த்த சின்ன வயசு பையனாட்டு இருக்க. ஆமாங்க. உங்களோட வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சா? இல்லப்பா, நான் மாணிக்கத்தோட வீட்டுல இருந்து வரேன். சொல்லுங்க, என்ன வேணும்? அவன் தான் செய்து கொண்டிருந்த வேலையை எல்லாம் போட்டுவிட்டு அவசரமாக எழுந்து நின்றான். ஐயாக்காரன் நீதான் சர்வீஸ் பண்ணியா? ஆமாங்க, நேற்றுக்கே பணமெல்லாம் வாங்கிட்டனே. அப்படி அவன் சொன்ன பொழுதுதான் ரூபேஷிடமிருந்து அவன் பணம் வாங்கியது ஞாபகத்திற்கு வந்தது. அனுஷ்கா லோக்கல் ரவுடியை பின்தொடர்வதற்காக கிளம்பிய பொழுதுதான் அவன் பணம் வாங்கி கொண்டிருந்தான். பணமெல்லாம் வாங்கிட்டங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? ரூபேஷையோட காரை ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமா? உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும். நீங்க போலீஸ் கிடையாதுல்ல? நான் போலீஸ் கிடையாது. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியா பதில் சொன்னீங்கன்னா போலீஸ்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லாம விடுவேன். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. என்ன மர்மத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய் என்பதை போல அவளை பார்த்து கொண்டே அவன் பேசினான். மாணிக்கம் உங்ககிட்ட கடைசியா எப்ப சர்வீஸ்க்கு விட்டாரு? அவரு இறந்து போறதுக்கு முந்தத்த நாள் விட்டாரு. பொய் சொல்லலையே. இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு மேடம்? சரி, அவரு எதுக்காக சர்வீஸ் விட்டாரு? சர்வீஸ் விடுற அளவுக்கு இதெல்லாம் ஒன்னும் பெரிய கடை இல்ல மேடம். பெரிய கடையோ கடை இல்லையோ உனக்கு வேலை செய்ய தெரியுமில்ல? தெரியும் மேடம். அவரோட கார்ல என்ன வேலை செஞ்ச நீ? அவன் பதில் சொல்லாமல் சிரித்தான். என்ன சிரிக்கிற? இதை கேட்டுவிட்டு திரும்பவும் சிரித்தான். சிரிக்காத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மேடம், யாராவது வருவாங்கன்னு தெரியும். நீங்க கேட்ட இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு தெரியும். நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். எல்லா விஷயத்தையும்னா? எல்லா விஷயத்தையும். அவள் சொன்ன வார்த்தையை அவன் கொஞ்சம் இழுத்து உறுதிப்படுத்துவது போல் சொன்னான். என் பேரு அனுஷ்கா. நான் ஒரு டிடெக்டிவ். சொல்லு, அவரோட கார்ல என்ன வேலை செஞ்ச நீ? அவரோட கார்ல சரியா பிரேக் பிடிக்கலன்னு சொன்னாரு. புதுசா 4 டயர் வாங்கி வச்சிருக்கேன், அதை மாத்திட்டு பழைய டயர் எல்லாம் கழட்டி வச்சிருன்னு சொன்னாரு. பிரேக் ஏதாவது லூஸ் பண்ணையா? இல்ல பிரேக் கட் பண்ணையா? அதெல்லாம் பழைய ஸ்டைல் மேடம். அவர் சொன்ன மாதிரியே டயர் எல்லாம் மாத்திட்டு பிரேக் எல்லாம் சரியா பிடிக்குதான்னு செக் பண்ணிட்டு அவரோட வீட்டுல கொண்டு போய் காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனையே வந்துச்சு. அந்த யோசனை எப்ப வந்ததுன்னு தெரியுமா?
ஏதோ சுவாரஸ்யமான கதையை சொல்லுபவன் போல அவனுடைய முகபாவனை இருந்தது. இந்த இடத்துல நீங்க எப்படின்னு கேட்கணும். அவன் பயமில்லாமல் பேசிக் கொண்டிருப்பது அனுஷ்காவிற்கு ஒரு வகையில் ஆச்சரியமாக இருந்தாலும் அவள் கவனத்துடன் இருந்தாள். அவன் திடீரென்று அனுஷ்காவை தாக்கிவிட்டு அங்கிருந்து ஓடக்கூட தயாராக இருப்பான் என்று அவள் சுதாரிப்புடன் இருந்தாள். எப்படி யோசனை வந்துச்சு? அன்னைக்கு மழை பெஞ்சுதா, காரை கொண்டு போய் அந்த ஆளோட கார் ஷெட்ல நிறுத்தினேன். மழையை பார்த்த உடனே என்னோட யோசனையே மாறிடுச்சு. இவனோட காருக்கு எதுக்கு புது டயர் மாத்தணும்னு சொல்லி கழட்டி வச்சிட்டேன். பழைய தேஞ்சு போன மழை பெஞ்சா வழுக்கிற மாதிரியான டயரை மாட்டி விட்டுட்டேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? அப்ப அவரு பிரேக் பிடிச்சி இறந்து போகல, ஸ்லிப் ஆகிற டயர்னாலதான் இறந்து போயிருக்காரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேடம். அவரு குடி போதையில காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு. திடீர்னு காரு அன்கன்ட்ரோலபிளா ஆயிருக்கு. அதுக்கு காரணம் மழை. காரு ஸ்லிப் ஆகிட்டே வந்தப்போ அவர் பிரேக்க அழுத்தமா பிடிச்சிருக்காரு. காரு ஸ்கிட் ஆகி இன்னொரு கார்ல போய் வேகமா மோதிருச்சு. எதிர்பார்க்காத விதமா கார் வெடிச்சிருச்சு. சே, கூடயே இருந்து பார்த்த மாதிரி சரியா சொல்றீங்களே மேடம். எதுக்காகடா இப்படி செஞ்ச? அனுஷ்கா கடினமான குரலில் கேட்டாள். அப்படி செஞ்சது ஏதாவது தப்பா மேடம்? தப்புதான்டா. நீ கார் டயரை சரியா மாத்திருந்தீன்னா அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு. இறந்து போகாம இருந்து அவன்லாம் என்ன சாதிக்க போறான்? மேடம், இந்த விஷயத்த யாருமே கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? போலீஸ் நேரடியா ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க. நானும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க அங்கேயே விசாரணையை முடிச்சுட்டு நேரடியா ஸ்டேஷன் போயிட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சது அவங்க என்னை தேடி வர மாட்டாங்கன்னு. ஆனா நீங்க சூப்பர் மேடம். எங்க வேலை செய்றீங்க? ஐன்ஹன்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல. சூப்பர் மேடம், அசத்தெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. நீ எதுக்காக செஞ்சன்னு சொல்லவே இல்லையே. அத எதுக்கு மேடம் சொல்லிக்கிட்டு? சொல்லு. சொன்ன நானும் தெரிஞ்சுக்கவன்ல. நீங்க கண்டுபிடிச்சதுக்காகவே உங்ககிட்ட சொல்றேன். கண்களை ஒரு மாதிரி உருட்டி வானத்தை பார்த்து கொண்டு அவன் பேசினான். இதே மாதிரி போன மாசம் ரூபேஷ் ஐயாவோட காரை ரெடி பண்ணிட்டு அவரோட வீட்டுல காரை கொண்டு போய் விட்டுட்டு கதவை தட்டினேன். யாருமே வந்து கதவை திறக்கல. அப்பதான் உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. மாமா, என்ன விடுங்க, வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இருடி. கொஞ்ச நேரம் காலிங் பெல் அடிச்சு பார்த்துட்டு யாரும் கதவை திறக்கலைன்னு அவங்களாவே திரும்பி போயிருவாங்க. மாமா விடுங்க. திடீரென்று கன்னத்தில் அறை விழும் சத்தம் கேட்டது. உள்ளே இருந்து கனத்த அலறல் வந்தது. நான் சொன்னா கேட்க மாட்டேயாடி? அனைத்து விஷயங்களையும் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் மெக்கானிக். என்ன, ரூபேஷ் ஐயாவோட மனைவியை போட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி மனதிற்குள் நினைத்தபடியே அந்த வீட்டின் மறுகோடிக்கு வந்தான். அங்கே ஒரு ஜன்னல் லேசாக திறந்திருந்தது. அதன் வழியே உள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தான். மாணிக்கம் அவரின் மருமகளின் கழுத்தை அழுத்தி பிடித்திருந்தார். சத்தம் போட்டு, எதுக்கடி ஊற கூட்டுற? நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். இந்த வீட்டுல நீ மருமகளா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கழுத்தை பிடித்திருந்த கையை எடுத்துவிட்டு மருமகளை இறுக்கமாக கட்டி அணைத்தார் மாணிக்கம். இதை பார்த்து கொண்டிருந்த மெக்கானிக் தன்னுடைய பல்லை கடித்தான். இதை தடுப்பதற்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினான். வாசலை நோக்கி ஓடினான். இடைவெளி இல்லாமல் காலிங் பெல்லை டொங் 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 என்று அழுத்திக் கொண்டே இருந்தான். இந்த நேரத்துல எந்த நாயிடா அது? சகிக்க முடியாத குரலில் கத்திவிட்டு கதவை திறந்தான் மாணிக்கம். நீயா? எதுக்குடா வந்த? ரூபேஷ் ஐயாவோட காரை சரி பண்ணிட்டேன். இப்படி பேசிக்கொண்டே உள்ளே எட்டி பார்த்தான். ரூபேஷின் மனைவி அழுத்தமாக தன்னுடைய கரத்தை கன்னத்தில் வைத்துக் கொண்டு உடம்பு அதிரும்படி நின்று கொண்டிருந்தாள். உள்ள என்னடா பார்வை? சாவி கொடு. தண்ணி கிடைக்குமா? போய் கடையில வாங்கி குடிடா. இருங்கண்ணா, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், அசஞ்சேன்னு வச்சுக்கோ. நீ போடா. இல்லையா, தாகமா இருக்கு. பயங்கரமாக முறைத்தான் மாணிக்கம். பதிலுக்கு இவனும் முறைத்தான். சொன்ன கேட்க மாட்ட, போடா. கதவை அரைந்து சாத்தினான் மாணிக்கம். அவன் அசையாமல் கதவின் வெளிப்புறத்தில் 2 நிமிடம் நின்று கொண்டிருந்தான். திரும்பவும் அந்த பெண் அலறும் சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக இப்பொழுது பார்த்தான். அவளை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் மாணிக்கம். மாணிக்கம் தன்னுடைய சொந்த மருமகளை பலவந்தப்படுத்துவதை பார்க்க முடியாமல் அங்கிருந்து ஓடி வெளியே வந்தான். அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. நெஞ்சை பிடித்துக் கொண்டு வாயில் எடுத்தான். தலையெல்லாம் சுற்றியது. குப்பையான தெருவின் ஓரத்தில் நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்தபடியே வானத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவன். இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வரமாட்டேங்குதே. அவன் தன்னுடைய அடிமனதிலிருந்து வருத்தப்பட்டபடியே பேசினான். மேடம், இதுதான் நடந்த விஷயம். அவனுக்கெல்லாம் ஒரு சாவு வரமாட்டேங்குதுன்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அவனுக்கே சாவு வர மாட்டேங்குது. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவனுக்கும் சாவு வரும்னு காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன். ஏன் மேடம்? தெரியாம தான் கேக்குறேன். காரோட டயரை மாத்தாம விட்டது பெரிய தப்பா? நான் என்ன அந்த ஆளோட கழுத்தை பிடிச்ச திருங்கினேன்? இல்லையே, இது கொலையே இல்லையே. நீ சொல்ற விஷயம்லாம் சரியாதான் இருக்கு. நீ எதுக்காக அந்த பொண்ணுக்காக கொலை பண்ணணும்? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா, நடந்த விஷயங்களை பார்த்திருந்தீங்கன்னா கொதிச்சு போயிருவீங்க மேடம். எத்தனை நாள் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம நான் இருந்தேன்னு தெரியுமா? அவனை பழி தீக்கணும்னு அந்த பொண்ணை விட நான் கோவமா இருந்தேன் மேடம். இப்ப அந்த பொண்ணோட முகத்தை பாத்தீங்களா? கொஞ்சம் நிம்மதியா இருக்கா? இருந்தாலும் நீ பண்ணது கொலைதான். கொலை இல்ல மேடம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அவர் சொன்ன மாதிரியே அவரோட காருக்கு புது டயரை மாத்திட்டு ஷெட்டுக்கு எடுத்துட்டு போனேன். மழை நல்லா பெஞ்சுது. இன்னைக்கு இந்த ஆளோட கார்ல ஸ்லிப் ஆகிற மாதிரி டயரை மாத்தி வச்சுட்டா இவன் செத்தாலும் செத்துருவான்னு சொல்லி ஏற்கனவே மாட்டி இருந்த புது டயரெல்லாம் கழட்டிட்டு பழைய டயரை திரும்பவும் மாட்டிட்டேன். இது கொலையா மேடம்? கொலைதான், இல்லைன்னு சொல்ல வரையா? இல்ல மேடம், இவ்வளவு தெளிவா சொல்றேன், புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களே. நீ செஞ்சது கொலைடா. கொலை இல்ல மேடம். காரோட புது டயரை எடுத்துட்டு பழைய டயரை மாத்திட்டேன்னு தானே நீங்க கோவப்படுறீங்க.
கோவப்படல, நீ கொலை பண்ணிட்டேன்னு சொல்றேன். ஆமா, பழைய டயரை நான் மாத்தினதுனால நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா. ஒருவேளை என்கிட்ட புது டயரை கொடுத்து மாத்த சொல்றதுக்கு முந்துத்த நாளே அந்த நாயோட காரு ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கும் நான் தான் காரணமா? நீ என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்ட் முந்துத்த நாள் நடந்து அதுவும் அந்த பழைய டயர்னால நடந்திருந்ததுன்னா அது கொலையான்னு கேக்குற? ஆமா மேடம், சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அனுஷ்காவிற்கு அவன் சொன்ன விஷயம் பயங்கர வித்தியாசமாக இருந்தது. அவளையே அவன் குழப்ப பார்த்தான். ஆனா நீ சொல்ற மாதிரி நடக்கலையே. அவரு கார் டயரை மாத்த சொல்லியிருக்காரு, நீ மாத்தல. நான் மாத்திட்டேன் மேடம். அவரோட கார் ஷெட்ல கொண்டு போய் காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வேற யாராவது வந்து கார் டயரை மாத்தினாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னடா மாத்தி பேசுற? இது கொலையே இல்ல மேடம், எப்படி வேணாலும் பேசலாம். இன்னுமா இதை கொலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அனுஷ்கா அவனை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வந்தாள். இன்ஸ்பெக்டர் சம்யுக்தாவிற்கு அழைத்து அனைத்து விஷயத்தையும் சொன்னாள். மேடம், அது கொலைதான் இல்லைன்னு சொல்லி இவன் வாதாடிக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க வர முடியுமா? அனுஷ்கா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவன் கார் டயரை அவர் சொன்ன மாதிரி மாத்திட்டான். ஷெட்ல கொண்டு போய் நிறுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் யாராவது வந்து கார் டயரை மாத்தினாங்களான்னு தெரியலன்னு இப்ப சொல்றான். மேடம், அவன் பேசின ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. அதை நம்ம எவிடன்ஸா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இருங்க அனுஷ்கா, நான் பேசி முடிச்சிடறேன். கோர்ட்ல கொண்டு போய் நம்ம இவன் தான் கார் டயரை மாத்தாம விட்டுட்டான்னு சொன்னோம்னாலும் அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. அன்னைக்கு ஷெட்ல அவன் மட்டும்தான் இருந்திருக்கான். இது அவனுக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. மேடம், அவனே அவனோட வாயால ஒத்துக்கிட்டானே. அந்த ரெக்கார்டிங்ஸை நம்ம எவிடன்ஸா யூஸ் பண்ணலாமே. மிரட்டி வாக்குமூலம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவான். என்ன பதில் சொல்லுவீங்க? என்னங்க மேடம், நீங்களும் இப்படியே பேசுறீங்க? இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது. அதுக்காக ஒரு குற்றவாளிய வெளியில விட முடியுமா மேடம்? அனுஷ்கா, இந்த மாதிரி பல கேஸ் இருக்கு. இன்சூரன்ஸ்க்காக தன்னுடைய ட்ரக்க ஒரு ஓனர் கவிழ்த்து விட்டுட்டான், டிரைவர் செத்துட்டான். ஆனா எங்கனால ப்ரூவ் பண்ண முடியல. அந்த ஓனர் ரொம்பவுமே கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கிரைம்ல கொலைகாரன் வெளியில தானே இருக்கான். கரெக்ட் தான் மேடம், அது ஒரு டைரக்டான கிரைம். அப்படிப்பட்ட கிரைமையே எங்கனால ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மாதிரி டயரை மாத்தாம விட்டுட்டான்னு சொல்லி எல்லாம் கோர்ட்ல கொண்டு போய் கேஸ் போட்டா போலீஸ கோர்ட்டு வச்சு செஞ்சிருவாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் கிளின்னு கிளிப்பாங்க. இந்த கேஸை எடுத்துக்க முடியாது அனுஷ்கா. மேடம், நீங்க சொல்லுங்க, இது கொலையா இல்லையா? ஒரு வகையில பார்க்கும்போது இது கொலை தான். ஆனா இன்னொரு வகையில பார்க்கும்போது இது கொலை கிடையாது. மாணிக்கு இத்தனை நாளும் தேஞ்சு போன கார் டயரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு ஆக்சிடென்டே ஆகல. புது டயரை மாத்த சொல்லியிருக்கான். அதை இவன் மாத்தாம விட்டுட்டான். அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். இத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்தி டார்ச்சர் பண்ணவனுக்கு தானா கிடைச்ச தண்டனைன்னு தான் சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு மேடம். ஆனா ஏதாவது பண்ணுங்க. இவன மாதிரி ஆளுகளை வெளியில விடக்கூடாது. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு அனுஷ்கா. நான் வேணா பர்சனலா வந்து அவனை மிரட்டிட்டு வரேன். அவன் மேல நாம ஒரு கண்ணு வச்சுக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி வேலை செஞ்சான்னா அவனை எவிடன்ஸோட பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். நான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட பேசுறேன். அனுஷ்கா, உங்களோட துடிப்பு புரியுது. இந்த மாதிரி நான் பல மடங்கு துடிச்சிருக்கேன். பல கேசஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். ஆனா நான் வெறுங்கையோட வந்தது மட்டும்தான் மிச்சம். இந்த கேஸும் அதே மாதிரி தான், கோர்ட்ல நிக்காது. ஓகே மேடம். அனுஷ்கா, வருத்தப்படாதீங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தான் என்ன ஆச்சரியப்படுத்துது. சாதாரண ஒரு டயரை வச்சு நீங்க எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றியை கூட சொல்ல மனம் இல்லாமல் சரிங்க மேடம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அவனை திரும்பி பார்த்தாள். அவன் பழையபடி அமர்ந்து பஞ்சர் போட்டுக் கொண்டிருந்தான். இன்னும் இதே போல எத்தனை குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுதே அனுஷ்காவிற்கு திகிலாக இருந்தது.